விளையாட்டு பிள்ளை, கண்ணு தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தெருவிலே கண்களு தோயாத கொள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தெருவிலே கண்களு தோயாத கொள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தெருவிலே கண்களு கோலாத கொள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணு தெருவிலே கண்களு கோலாத கொள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை. தின்னப்பழம் கொண்டு தருவான், கள்ள தின்னப்பழம் கொண்டு தருவான், தாவி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பார். தின்னப்பழம் கொண்டு தருவான், தாவி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தின்னப்பழம் கொண்டு தருவான், தாவி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். அனைவருக்கும் காலை வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலை 11 மணி மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2020 MMS போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 33, வலையரங்கு எண் 97. இன்று நம்மோடு பேச கலந்திருக்கும் ஆளுமை திருமதி ஆர் வசந்தி அவர்கள், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், BRC ஊத்தங்கரை. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ், விளையாட்டு ஊட்டச்சத்துக்கள். இந்த பாட்டுடைய முதல்ல போட்டோம் என்ன போட்டோம் அப்படின்னா, தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த அர்த்தத்துமே எல்லாம் போயிடுச்சு. இப்போ குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே விளையாட்டுன்ற விஷயம் இல்லவே போச்சு. அந்த காலத்துல நம்மளுக்கு எந்த விதமான இலக்கியங்களா இருந்தாலும் எந்த நூல்களா இருந்தாலும் அதிகம் பேசுறது விளையாட்டு உணவு முறை, விளையாட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இப்ப விளையாட்டுன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பசங்களுக்கு கண்ணுக்கும் விரலுக்கு மட்டும்தான் விளையாட்டு முழுசா இருக்கு. அது என்ன பண்ணுது, அவனுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணி அவனுக்கு வேற எதுவுமே தெரியாத போயிடுச்சு. இப்ப விளையாட்டுன்ற டெபினேஷனே வேற, அந்த விளையாட்டுன்ற டெபினேஷனுக்கு இப்ப போயிடுச்சு. அந்த காலத்துல 80s 90s என்ன பேசுவாங்க அப்படின்னா, அம்மா விளையாட போறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியில போறோமா, என்னுடைய சகாக்களோடு குழுக்களோடு எனக்கு பிடிச்சத எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நான் விளையாட போறேன்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகளும் இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் விளையாட உட்கார்றேம்மா அப்படின்னா, விளையாட உட்கார்ந்து விளையாண்டாலும் பரவாயில்ல, சாஞ்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு, படுத்துக்கிட்டு ஒரு விளையாட்டு, பார்த்துக்கிட்டே ஒரு விளையாட்டு, சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விளையாட்டு, வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு விளையாட்டு. இது குழந்தைங்கதான் அப்படின்னா பார்த்தா அப்படி கூட கிடையாது. அப்பா ஒரு பக்கம் சாஞ்சு கிடப்பாரு, அம்மா ஒரு பக்கம் சாஞ்சு கிடப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பக்கம் சாஞ்சு கிடப்பாங்க. அவங்க கையில ஒரு டிவைஸ் இருக்கு, அதுக்கு பேர் விளையாட்டுன்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம என்னது, விளையாட்டு சூதா கூட நேரடியாவோ மறைமுகமாகவோ ஓடி போச்சு. இப்போ இது விளையாட்டு ஏற்கனவே இல்ல. இந்த கொரோனா காலத்துல விளையாட்டு முழுக்க அந்த டிவைஸ்குள்ளார போயிடுச்சு. அது மாதிரி நேரத்துல இப்போ விளையாட்டுனா என்ன, விளையாட்டு ஊட்டச்சத்துக்கள் தான் பேசுறதுக்கு நம்மோட கலந்திருக்காங்க திருமதி வசந்தி அவர்கள். இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். இது ஒரு முக்கியமான ஒரு வலையரங்கு. ஏன்னா எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும் அப்படின்னா, விளையாட்டுனா என்னன்னு அவங்க சொல்லணும், விளையாட்டுலக்கான ஊட்டச்சத்துக்கள் தான் என்னன்னு சொல்லணும். இப்ப விளையாட்டுக்கு எதுக்கு ஊட்டச்சத்துக்கள்? இப்ப பசங்க எல்லாம் விளையாடுறதே இல்லையே. அப்ப ஊட்டச்சத்துக்கள் என்ன பாத்தீங்கன்னா, பசங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உருண்டலா மாறிட்டாங்க. பெத்தவங்களுமே உருண்டலா மாறிட்டாங்க. எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் இல்ல, உணவுல என்ன சாப்பிடுறது புரிதல் இல்ல, வாய்க்கு எதுனா போனா போதுன்ற மாதிரி தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிடைச்சது எல்லாமே விழுங்கி வைத்த ஒரு பெரிய குப்பை பானையா மாத்திட்டு இருக்காங்க. குப்பை பானையா மாத்திட்டு, என் பையன் சரியா சாப்பிடுறதே இல்லை தெரியுமா, சாப்பாடே சாப்பிடுறது இல்லை, இப்படி இருக்கானா, சாப்பிட தவிர அவன் மத்ததெல்லாம் சாப்பிடுறான், ஃபுல்லா சாப்பிடுறான். அதுக்கு நாமளே என்ன பண்றோம் காரணமா இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு நோக்க உரை மட்டும் கொடுத்துடுறேன். ஏன்னா விளையாட்டுனா ஒரு ஒழுங்கு. அது எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, அது ட்ரெடிஷனல் கேமா இருந்தாலும் சரி, நேஷனல் கேமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஒழுங்கு அமைப்பு இருக்கு. அந்த ஒழுங்கு அமைப்பால் தான் நம்ம உடலும் மனமும் ஒழுங்கு அமைப்பு ஆகுது. எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, அதுல ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதுல ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு. ஆனா இப்ப விளையாட்டா போயிடுச்சு. இப்ப விளையாட்டுன்றதே என்னது அப்படின்னா விளையாட்டா போச்சு. அடுத்து விளையாட்டோட சேர்ந்தது உணவு. நீங்க எந்த மாதிரியான ஒரு விளையாட்டு வீரரை கேட்டா கூட, நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னு 1000 விளையாட்டு வீரர் கேள்வி கேட்டா கூட நான் சென்ற பயிற்சி முயற்சி சொல்லுவாங்க, எனக்கு வழிகாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமான சொல்லுவாங்க, டயட். நான் ஃபாலோ பண்ண உணவு மட்டும்தான்.
எனக்கு உணவு மட்டும்தான் என்னுடைய ஜெயிக்க கத்துக்கிச்சு. அந்த உணவு தான் எனக்கு உடம்பு ஃபிட்னஸ் கொடுத்துச்சு. நான் சாப்பிட்ட உணவு தான் எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது. அப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா, உணவுன்றது விளையாட்டோட சேர்ந்து வரும்போது அதுவுமே ஊட்டச்சத்துக்கள். உணவுனா உணவு தான் சார். அதுனா சார் எங்க வீட்டுல காலைல இருக்கிறதா கொடுக்க முடியும். அது நான் விளையாட்டு போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியா கொடுக்க முடியுமா? அப்படி கேட்கிற பேரண்ட் இருக்காங்க. சாதா ஒரு மனுஷனுக்கு 2000ல இருந்து 3000 வரைக்கும் கலோரி தேவைப்பட்டா, விளையாடுறவங்களுக்கு போயிட்டு வெளியில விளையாடுறவங்களுக்கு என்ன எவ்வளவு கலோரி தேவைப்படும்னா 5000ல இருந்து 11,000 கலோரி தேவைப்படும். அப்படின்னா பாத்துங்க, சாதா உட்கார்ந்துட்டு டிவைஸ் தேய்க்கிறவங்களுக்குமே வெளியில போய் விளையாடுறதுக்குமே கலோரி என்னது 3ல இருந்து 4 மடங்கு தேவைப்படுது. அடுத்தது உணவுக்கு வரும். விளையாட்டோட சேர்த்து இந்த உணவுல முக்கியமா விஷயம்னா உணவு விழிப்புணர்வு ஜீரோ. அந்த டயட்டிஷியனுக்கும் ஜீரோ தான், பெத்தவங்களுக்கும் ஜீரோ தான், சாப்பாடு இருக்கிறவங்களுக்கும் ஜீரோ தான், சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் ஜீரோ தான். நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா நாக்கு சொல்றதுதான் கேட்கணும். இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னது? நாக்கு தான். உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு நாக்கு தான் காரணம். வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு நாக்கு தான் காரணம். நம்ம உடல்நிலை மோசமா பண்ணதுக்கு என்னது? அந்த நாக்கு தான் காரணம். அந்த நாக்கு சொல்றதை நம்ம கேட்கிறோமே தவிர, விளம்பரத்துல வரதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கிறோமே தவிர, உணவுன்ற பேர்ல நாகரிகன்ற பேர்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கறத தவிர, நம்ம உடலுடைய பரிபாஷை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த உடல் பரிபாஷைய யாருமே என்ன பண்றது இல்ல, கேட்கறதே இல்ல. அதனாலதான் இந்த இளமையில் முதுமை. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த உடலை ஃபுல்லா எப்படி மாத்துறோம் அப்படின்னா, நோயை மட்டுமே தேக்க வைக்கிற ஒரு கருப்பொருளா மாத்திட்டோம். இந்த உடல்னா என்னது அப்படின்னா, வரும் சார், சம்பாதிப்போம் சார், நோய் வரும் சார், செலவு பண்ணுவோம் சார், அப்படியே போயிடுவோம் சார். இந்த உடல் என்ன பண்றோம் அப்படின்னா, நோயை ஏத்துற ஒரு பொருளா பார்த்து அது அடுத்த சந்ததிக்கு நம்ம என்ன பண்றோம், கடத்திடுறோம். ஒரு மோசமான செய்தி. அதை நான் இந்த செய்தியை நான் என்ன பண்ணணும், கரெக்டா சொல்லி ஆகணும். இந்த வலையரங்கன் அதுக்காக பயன்படுத்திடுறேன். நமக்கு நாடுதான், நம்ம நாடுதான் உணவுக்கும் உழவுக்கும் முன்னோடி. உலகத்திலே எந்த உணவா இருந்தாலும் சரி, அந்த உணவுக்கும் அந்த உழவுக்கும் முன்னோடி யாரு அப்படின்னா இந்தியா தான். அந்த இந்தியால 2018 ஒரு தரவு வருது. அந்த தரவு யார் வெளியிடுறாருன்னா, உலக சுகாதார நிறுவனமே என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிட்டது. அந்த 2018 சொல்றாங்கன்னா இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அது என்ன சொல்றாங்க, இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நம்ம நினைப்போம் விளையாட்டா வேற ஏதாவது நியூவெண்டா நினைப்போம். அதுல கிடையாது. இந்தியா எதுல முதலிடத்தில் இருக்குன்னா, உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சர்க்கரை நோயில இந்தியா முதலிடம் அப்படின்னு சொல்றாங்க. 2018 இது வரைக்கும் என்னது அப்படின்னா முன்னேறி இருக்கு. சரி, இந்தியால தான் இருந்துட்டு போகுது. இந்தியால இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே உணவுக்கு இந்த சித்த மருந்துக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி யாரு அப்படின்னா தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தான் முதலிடமா. இந்தியால இருக்கிற அனைத்து மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு தான் சர்க்கரை வியாதியில அதிகமாவதுலயும் குழந்தைகள் இருந்து பெரியவங்களும் மாறி மாறி இருக்கிறது முன்னாடி தான். அப்பனா பாருங்க, நம்ம உணவை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டோம்ன்றது ஒரு ஒரு எல்லாருமே சிந்திக்க வேணும். பெரியவங்க சின்னவங்க அதுக்காக இந்த விளையாடுங்க. விளையாட்டே இல்லாத நேரத்துல, ஸ்போர்ட்ஸ் இல்லாத நேரத்துல அதை பத்தி பேசி அதோட சேர்ந்து அந்த ஊட்டச்சத்து பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம ஜீரோல இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிருந்து ஆரம்பிக்கணும், இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும். இந்த நோக்கமே என்னது அப்படின்னா, வசந்தி அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான உரையாளர் பேசுறது என்னன்னா, அந்த அடிப்படை உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ உடலையும் உள்ளத்தையும் காப்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு முதல் கடமை. நல்ல சரிவிகித உணவு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், விளையாடி நம்மளுடைய உடலை காக்கணும். நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிச்சு பகிர்ந்து நம்ம உள்ளத்தை காக்கணும். உணவுனா என்ன சார்? ஏன்னா உணவுல நம்ம என்ன பண்றோம், நிறைய பேசிட்டோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் பார்த்தோம்னா, நோயாளி பராமரிப்பு மற்றும் பேணுகை அப்படின்னு மதுவர்தினி பேசினாங்க. முதியோர்களின் நோய்கள் மற்றும் தீர்வுகள் அப்படின்னு ஹீலர் திரிபுர சுந்தரி பேசினாங்க. உணவு தேர்களும் எதிர்ப்பு சக்தியும் அப்படின்னு சண்முகப்பிரியா அவர்கள் பேசினாங்க. உணவோடு உறவாடு அப்படின்னு ஹீலர் குமாரவேல் பேசினாங்க. உடலே மருத்துவர் அப்படின்ற தலைப்புல தமிழன்பன் அவர்கள் பேசியிருக்காங்க. கோவிட் திட்ட உணவுன்ற தலைப்புல முனைவர் வண்டார்கோழில பேசியிருக்காங்க. உணவு உணவு உணவே உணவுன்ற தலைப்புல திரு கார்த்திகேயன் பேசியிருக்காங்க. இது மாதிரி உணவு சார்ந்த நிறைய பேசியிருந்தா கூட உணவுல நிறைய வகை இருக்குல்ல. நோய் வாய்ப்பட்ட உணவு, நோய் உணவு இருக்கு. அப்போ கர்ப்பமா இருக்கும் போது கர்ப்பகால உணவுகள் இருக்கு. வயசாச்சுன்னா முதியோர் உணவு இருக்கு. மாணவர்களுக்கு படிக்கணும், அதுக்கான செய்யணும், உடம்ப பார்க்கணும்னா மாணவர்களுக்கான உணவு இருக்கு. விளையாட்டுக்குன்னு ஒரு உணவு இருக்கணும் இல்லையா? ஊட்டச்சத்துக்கள் தான் நீங்க பேச போறாங்க. மனிதனுடைய அனைத்து பிரச்சனையுமே என்னது, அந்த உணவுல மட்டும்தான் ஆரம்பிக்குது. அந்த இப்ப இருக்கிற எல்லா நிலைக்கும் காரணம் என்னது அப்படின்னா மனிதன் தான். அப்போ இந்த வலையரங்கள்ல இருந்து நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு இது வரைக்கும் நம்மளுக்கு அனைத்து நூல்களும் சொல்றது என்னது அப்படின்னா, உணவுனா என்ன, அந்த உணவு எப்படி உண்ண வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எந்தெந்த காலகட்டத்துல எப்படி உண்ணணும், எல்லா நிலைகளிலும் உணவை பத்தி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. உடற்பயிற்சி பண்ணவே மாட்டான், இந்த விளையாடும் போக மாட்டான். ஆனா போன உடனே ஒரு குரூப் டீ கடையில நிற்கும். அந்த டீ கடை குரூப்ல என்னது அப்படின்னா, நாங்க விளையாட போற குரூப். அங்க டீ கடையில மட்டும் டீ கடை மட்டும் வச்சு ஒரு சோடா வாங்கி போடும். அதெல்லாம் என்னது, அப்புறம் அது வந்து ஹெல்த் நியூட்ரிஷனாம். அதுக்கப்புறமா போயிட்டு டயர்ட் ஆயிடுவாங்களாம் விளையாடி, அதனால அந்த குடிக்கணுமா. அது மாதிரி அந்த ஊட்டச்சத்து மருந்து, இந்த செயற்கை பானம், அந்த சப்ளிமெண்ட் மாத்திரை எல்லாமே இன்ஸ்டன்டா போயிடுச்சு.
துரித உணவு தான் எல்லாமே, துரித வாழ்க்கை தான் எல்லாமே. துரிதமா வர்றதால, உணவு துரிதமாகறதால நமக்கு என்ன, அது நோயும் துரிதமா வருது, உயிரும் துரிதமா போயிடுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இனிமேல் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விளையாட்டை ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு டெய்லியும் எப்படி வாழ்க்கை கல்வியை இந்த விளையாட்டுக்கு என்ன பண்ணணும், 1 மணி நேரம் ஒதுக்கணும். அதற்கான உணவுகளை உண்ண வேண்டும். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த வலையரங்கு. வசந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி உங்க நேரத்திற்கு. ஏன்னா இப்ப நீங்க ஏற்கனவே அலுவல் பண்ணி இந்த டைம்ல உங்களுக்கு முழுமையான பணி அங்க இருக்கு. இருந்தாலுமே எங்களோட சேர்ந்து உங்களுக்கு இந்த விளையாட்டு ஊட்டச்சத்துக்கள் பத்தி ஒரு கருத்துல மாணவர்களுக்குமே, பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு ஏற்படுத்தி நீங்க இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையே இங்க பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோட்டமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு 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 குழந்தை திருமணம் மாதிரி ஒரு 10ஆம் வயசு முடிந்த உடனே திருமணம் முடிந்து, திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படிப்புகள் படித்து முதல் டைம்லயே டிஆர்பி எல்லாமே பாஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா நிக்கிறீங்க. இப்போ இந்த வலையரங்கு வந்து ஊட்டச்சத்து வலையரங்கு, விளையாட்டுக்காகவும் மட்டும் இல்லாம பெண்களுக்கும் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கிற மாதிரி ஒரு டானிக். என்னால முடியாது இருந்த பெண்கள் மத்தியில என்னால முடியும், எனக்கு ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்து காட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு முன்மாதிரி பெண்ணாகவும் நீங்க திகழறீங்க. அந்த வகையில மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பா இந்த வலையரங்குல, அதுவுமே 97வது வலையரங்குல உங்க பேசுறதுக்கு நான் அழைக்கிறதுல மிக பெருமை அடைகிறேன். உங்களை முறையாக வரவேற்க பள்ளியின் கணித ஆசிரியை திருமதி சசிகலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருமதி ஆர் வசந்தி அவர்கள் தமது ஆரம்ப பள்ளி படிப்பை சிங்காரப்பேட்டை விவேகானந்தா ஆரம்ப பள்ளியிலும், தமது நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி படிப்பை சிங்காரப்பேட்டை பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியிலும், தமது மேல்நிலை பள்ளி படிப்பை ஊத்தங்கரை அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் முடித்தார். பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முறையே தமது கணித இளங்கலை படிப்பு, கணித முதுகலை பட்டம் மற்றும் கல்வியல் பட்ட படிப்பை பெற்றார். மேலும் தமது இளமுனைவர் பட்டத்தை கொடைக்கானல் மதர்ஸ் தெரேசா பல்கலைக்கழகத்தில் முடித்தார். பள்ளி பருவம் முதலே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா என அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றுள்ளார். கணினி பயிற்சி, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வலுவூட்டல் பயிற்சி போன்றவைகள் அளித்தும் பெற்றும் உள்ளார். 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை நடத்தும் ஆசிரியர்களுக்காக விளையாட்டு முறையில் கற்பிக்க வழிகாட்டும் ஆசிரியர் பயிற்சி கட்டகத்தை அரசு பள்ளி கல்வித்துறையின் மூலம் வழங்கி பயிற்சியும் அளித்து வருகிறார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் பள்ளி இடைநின்ற மாணவர்களுக்கும் தகுந்த வழிகாட்டி அவர்களின் கல்வி தடையின்றி தொடர உதவி புரிந்து வருகிறார். மேலும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஆலோசனைகளையும் வழங்கி மாணவர் தொண்டு புரிந்து வருகிறார். 10ஆம் வகுப்பு முடிக்கும் போது திருமண வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட இவர் தளராத முயற்சியால் படித்து உழைத்து உயர்ந்து முதல் முயற்சியிலேயே டிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று ஊத்தங்கரை பிஆர்சியில் பணிபுரிந்து பெண்களின் ஊக்க சக்தியாகவும் மாணவர்களுக்கு ஆக்க சக்தியாகவும் விளங்கும் திருமதி வசந்தி அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக வாழ்த்தி 97ஆம் வலையரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் அம்மா. வெல்கம் மேம். சசிகலா அவர்களை தொடர்ந்து வருக வருக என்று வசந்தி அவர்களை மறுபடியும் வரவேற்கிறேன். நன்றிமா, உங்கள் உரையை நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நம்மளுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், பிரின்சிபல் மற்றும் டைரக்டர்ஸ், திருமலைவாசன் சார், சதீஷ் சார், வேற யாராவது நான் விடுபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் எல்லாரும் இந்த வெபினாருக்கு யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சு, அவங்களுடைய ஊக்கம், எங்களை மாதிரி இருக்கிறவங்களை ஊக்கப்படுத்தி அவங்கள பேச வச்சு அவங்க மூலமா கருத்துக்கள் நிறைய வெளிக்கொண்டு உலகத்துக்கு, அதாவது யூடியூப்ல மூலமா எல்லாருக்கும் தெரிவிக்கிறது ரொம்ப நன்றி. நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பத்தி பேசணும். ஏன்னா நான் சிங்காரப்பேட்டையில படிச்சதுனால எனக்கு அந்த மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மேல ஒரு தனி கவனம் அக்கறையும் உண்டு. அந்த மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியுடைய தாளாளர் என்னுடைய ஆசிரியர். அதனால எனக்கு அந்த பள்ளியை பத்தி பேசுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நான் பேசியே ஆகணும். நாங்க படிக்கும் போது அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகல. மேபி ஸ்டார்ட் ஆனாக்க நாங்க வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் மதர்ஸ் மெட்ரிக் விசிட் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல என்னுடைய ஆசிரியர் இருந்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் பார்த்தும் போது என்னுடைய குழந்தை அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதனால நம்மள மாதிரி குழந்தைங்க நம்ம கிட்ட படிச்சுக்கிட்டு நிறைய வெளியில போகும்போது நம்ம ஆசிரியர்களா இருந்து நம்ம நிறைய சந்தோஷப்படுறோம். அதனால இந்த மாதிரி குழந்தைங்களை மேன்மேலும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு மதர்ஸ் மெட்ரிக் முனைவர் எல்லா
அனைத்து ஆசிரியருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த வெபினாரை நான் தொடங்கலாம்னு விரும்புறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது விளையாட்டு ஊட்டச்சத்து, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம திருமூலர் வந்து சொல்லியிருக்கிறாரு. உடம்பால் அழிவாரின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அதாவது உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் திருமூலர் சொன்னது. நம்ம உடம்பை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து இருந்தாதான் நம்ம உடம்பை வளர்க்குறோம். அந்த மாதிரி ஊட்டச்சத்து பிளஸ் விளையாட்டு ரெண்டும் சேர்ந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறதுன்னு போறதுக்கு முன்னாடி, நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால கதையின் மூலமா தொடர்ந்தா வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வந்து பி போல்ட் பி பாசிட்டிவ், 2 தாரக மந்திரம் நம்ம வச்சுக்கணும். அதாவது நம்மளால ஒரு 2 நம்மளால முடியலன்னா வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறது, இப்ப முடியலன்னா வேற எப்பவுமே முடியாது அப்படின்ற இந்த 2 தாரக மந்திரம் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதைதான் நான் இன்னும் பின்பற்றுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இங்க பேசுறதுக்கு. அதனால நம்மளால முடியாது அப்படின்னு நான் ஒதுங்காம, நம்மளால முடியும்னா வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப முடியலன்னா வேற எப்பவுமே முடியாது அப்படின்னு இன்னைக்கு டேட்லயே வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த கோட்டிங் வந்து இன்னமும் நான் டைரியில எழுதி வச்சுப்பேன். அந்த 2 லைனை எப்பவுமே வந்து குழந்தைங்களுக்கு அதை தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளால முடியலன்னா வேற யாராலையும் முடியாது. அதை தினம் தினம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும். நம்ம பார்த்து நம்மளால முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ், பி போல்டாவும் இருக்கிறதுக்கும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் அதனுடைய வார்த்தைகள் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை. ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசர் வந்து தன்னுடைய மருமகனுக்கு ஒரு சிம்மாசனம் செய்ய வந்து முற்பட்டாரு. சரி, நான் ஒரு பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் மிக சிறந்த தச்சரை கூப்பிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, அந்த சிம்மாசனம் வந்து சிறப்பா இருக்கணும். ஏன்னா அரசர் இல்லைங்களா, அதனால அவங்க மருமகனை வந்து சிறப்பிக்க வந்து அந்த சிம்மாசனம் சிறப்பா இருக்கும். அதனால வந்து பெரிய நல்ல விலை உயர்ந்த மரம், நல்ல வயதான மரத்தை பார்த்து நீங்க இது பண்ணி செஞ்சு தரணும்னு தச்சர் கிட்ட கேட்கிறாரு. அந்த தச்சரும் வந்து என்ன பண்றாரு, ராஜா நம்ம கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கிறாரு, அதனால நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சர் வந்து போறாரு. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தை கட் பண்ணலான்னு போகும்போது அந்த மரம் வந்து என்னை கட் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே அந்த தச்சர் திரும்பி வந்துடுறாரு. யோசிச்ச போது உடனே வந்து அடுத்த நாள் போறாரு. இப்ப நான் யோசிச்சுட்டீங்களா, நான் கட் பண்ணட்டும் அப்படின்னு. ஐயோ, என்ன இப்ப கட் பண்ணாதீங்க, நான் வந்து இப்பதான் வந்து என்னுடைய முழு இதா இருக்கிறேன், உடல் அமைப்போட இருக்கிறேன், இது தலையெல்லாம் இருக்குது, அதனால இதோட என்ன கட் பண்ண எனக்கு கஷ்டமாயிடும், நான் தலையெல்லாம் உதிர்த்திடுறேன், அப்போ வந்து நீங்க வந்து என்ன கட் பண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிடுது. உடனே தச்சரும் திரும்பி வந்துடுறாரு. தலையெல்லாம் உதிர்ந்த பின்னாடி தச்சர் போறாரு கட் பண்றதுக்கு. அப்ப அந்த மரம் சொல்லுது, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு, நான் வந்து மறுபடியும் துளிர்வனான்னு எனக்கு தெரியல, அதனால நான் வந்து துளிர் விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கட் பண்ணீங்கன்னா என்னால மறுபடியும் வந்து துளிர்க்க முடிஞ்சுன்ற சந்தோஷத்துல நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த தச்சர் மறுபடியும் போயிடுறாரு. துளிர் விட்ட உடனே வந்து மறுபடியும் கட் பண்ண வராரு. உடனே அந்த மரம் சொல்லுது, துளிர் விட்டுதும் எனக்கு வந்து போக முடியல, அதனால நான் வந்து பூவெல்லாம் வந்து என்னால விட முடியுமா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே தச்சர் மறுபடியும் போயிட்டு பூவெல்லாம் விட்ட பின்னாடி வந்து கட் பண்றாரு. அப்ப வந்து காய் கனி அந்த 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 ரேஞ்ச் வரையும் காய் கனி எல்லா இதுக்கும் போயிடுது. கடைசியா கனி வரும்போது கனி வந்துடுச்சு, இனிமே வந்து வெட்டுங்கன்னு. அப்ப வந்து அந்த மரம் சொல்லுதான், ஐயா நீங்க என்ன கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்ப அந்த தச்சர் கேக்குறாராம், ஏன் நீங்க இவ்வளவு நாள் வந்து நான் வரும்போது நீங்க ஏன் கட் பண்ண விடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொன்னேன், நான் வந்து ஏதோ இந்த காட்டுல ஏனோ தானோன்னு இருந்தேன், நீங்க வந்து கட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது, அதனால நம்ம ஒரு வாழ்க்கையே என்னன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டோமே, அதனால நம்மளுடைய வாழ்க்கை என்னன்றது அந்த கொஞ்ச நாள்ல நான் இந்த நீங்க கொடுத்த இந்த 6 மாச டைம்ல நான் வந்து கத்துக்கிட்டேன், நாம எல்லாம் இப்படி இருக்கணும், மத்தவங்களுக்கு எல்லாம் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாம் உதவி இருக்கேன்ட்டு அந்த மரம் வந்து நான் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த 6 மாசமா நான் ரசிச்சு என்ன வந்து நான் இது படுத்திக்கிட்டேன், மேம்படுத்திக்கிட்டேன். அதனால எனக்கு இப்போ வந்து நீங்க கட் பண்ணலாம், தாராளமா கட் பண்ணலாம், நான் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லுது. அப்போ உடனே அந்த தச்சருக்கு வந்து அந்த மரத்தை வெட்டவே மனசு வரல. உடனே என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பெரிய மரத்தை வந்து எவ்வளவோ யூஸ் ஆகுது,
அந்த அந்த மரத்தை வந்து நம்ம வெட்டினோம்னா வந்து நமக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு போய் ராஜா கிட்ட சொல்லி அவர் வந்து அந்த ராஜாக்கு அந்த மரத்தினுடைய இதை புரிய வைக்கிறாரு. உடனே ராஜாவும் வந்து அந்த மரத்தை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொருளை வந்து தன்னுடைய மருமகனுக்கு வந்து பரிசா கொடுக்குறாரு. அப்போ அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, நாமளும் அப்படிதான் எல்லா இதையும் விட்டுட்டு கடைசியில சாகும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து இல்ல, நமக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிச்சு வாழாம கடைசி நேரத்துல நம்ம வந்து இறக்கும் சமயத்துலதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருப்போமோ, இன்னும் கொஞ்ச நாள் இப்படி சாப்பிட்டு இருந்தா நல்லா விளையாடி இருந்தா நல்லா இருந்திருப்போமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளாம நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம எப்படி விளையாடணும், எப்படி ஊட்டச்சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியலனாலும் நம்ம எதையாவது புக்ஸ் இப்பெல்லாம் நமக்கு நிறைய அவைலபிளா இருக்குது. புக்ஸ், நெட்டு, ஆன்லைன் எதுனாலும் கூகுள்ல சர்ச் பண்ணா வந்துடுது. அதனால எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்றேன். அதையும் கேட்டுக்கிட்டு நீங்க வந்து பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நம்ம கிளாஸுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடுறது போவே இப்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க விளையாடுற காலத்துல எல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப வந்து சுத்தமா வந்து விளையாட்டு கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்டே வந்து பையன் வந்து ஆன்லைன்ல தான் விளையாடுறான். அதே மாதிரி செஸ் இது எல்லாமே ஆன்லைன்ல தான் விளையாடுறாங்க. நாங்க விளையாடும் போது இந்த கல் எடுத்து அடிக்கிறது, இந்த மரத்துல இதுன்றது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருந்தது. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த விளையாட்டு வந்து நம்ம விளையாட்டு மூலமாவும் நம்ம உணவு மூலியமாவும் நம்ம உடம்ப எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து முதல்ல அதுதான் பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, காலை முழுவதும் படிப்பு பின்பு கனி கொடுக்கும், அதாவது மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாலை முழுவதும் விளையாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க பாரதி. ஒரு நிறைய கொஞ்சம் இல்ல நிறைய, அதாவது மாலை ஃபுல்லாவே விளையாடணும்னா அது நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்த நாள் வந்து ஒரு ஊக்கமா இருக்கும். அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம விளையாடுறதையே நம்ம குறைச்சிட்டோம். அதாவது விளையாடுறதே கிடையாது. நாங்க படிக்கும்போது எம்ஐ பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து எடுத்துக்குவாங்க. நாங்க எப்படா பிடி பீரியட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாட்டு முறையில கல்வியும் இருக்கணும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கமே வந்து விளையாட்டு முறையில கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. 1 to 5th பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் அறிமுகப்படுத்துறது, அதுலயும் ஊட்டச்சத்து, அதுல எப்படி நம்ம ஊட்டச்சத்தையும் கல்வியும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னா பிள்ளைங்கள் எல்லாம் ரவுண்டா நிக்க வச்சு அவங்களுக்கு வந்து அந்த பழங்களுடைய பெயர்கள், அதனுடைய சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து ரவுண்டா நிக்க வச்சு அந்த எந்த ஒரு குழந்தை வந்து ஒரு சில குழந்தைங்கள நீ இந்த பழம் பேர் சொல்லு, இன்னொரு குழந்தைய வந்து அதற்குரிய சத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டா யார் யார் பேர் அப்படி விளையாடணும்னா அந்த குழந்தைங்க ஈஸியா வந்து சின்ன வயசுல வந்து சத்துக்களையும் பத்தியும் பழங்கள் பத்தியும் நம்மளுடைய விளையாட்டு மூலமாவும் விளையாடுறதுனால ஆரோக்கியமாவும் இருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமாவும் நம்ம கல்வியை கற்கலாம். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம், அதாவது உணவு செய்யும் வேலையின் அளவுதான் உணவு செய்யும் வேலையின் அளவை பொறுத்துதான் நம்ம வந்து சத்தான உணவு இது பண்றோம். ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ வந்து சத்தான உணவு அவசியம். சத்தான உணவு சாப்பிட்றதுதான் நம்ம வந்து ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும், கோபமா இருக்கிறதுக்கும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், இல்ல வந்து உயிரினம் சராசரி மனிதன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தினாலதான் நமக்கு வருது. பாலினம், வயது, வேலை, வளர்ச்சி, அந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊட்டச்சத்து திடமா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய தோற்றம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விளையாட்டு மற்றும் ஊட்டச்சத்துனாலதான் நம்மளுடைய தோற்றமும் இருக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயசாவையும் இருப்பாங்க, ஆனா எந்த நோயும் இல்லாம இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நல்ல ஒரு உணவு முறையும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் விளையாட்டு முறையும் பின்பற்றி வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா. அதனால நம்ம மாணவர்களாகிய நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா நம்ம திரவம் வேதியியல் கலவை ஒரு முறை, அதாவது தொடர்ச்சியா விழுங்கும் தன்மை கொண்ட பொருள் வாயிலாக வெப்பம் இந்த மாதிரி எல்லாம் பல விதமான சக்தியை வந்து நமக்கு தொகுத்து கொடுக்குது ஒரு உணவு ஊட்டச்சத்து வந்து. அது வந்து ஊட்டச்சத்து வந்து வளர்ச்சியை சரி செய்யறதுலயும் இனப்பெருக்கம்
செய்யறதுலயும், அதே மாதிரி ஆரோக்கியம் தேவையான அளவு சத்து எடுத்துக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்தும் நமக்கு வந்து நிறைய வந்து நமக்கு ஊட்டச்சத்து இது கிடைக்குது. அதாவது சரியான எரிசக்தி, நம்ம ஊட்டச்சத்து மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரியான எரிசக்தி வேணும். அது எப்படின்னா நம்ம பிசிக்கலா விளையாடும் போதுதான் அது கிடைக்குது. ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா விளையாடணும். நிறைய சார் சொன்ன மாதிரி விளையாடும் போது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பீஸா, பர்கர் அந்த மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்க நிறைய வாங்கி சாப்பிட்டு விளையாடாமையே இருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாட்டு தான் முக்கியம். அதாவது ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. எந்நேரமும் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து அந்த விளையாட்டு மேல ஒரு சின்ன அக்கறையை கூட நம்ம கண்டுக்கிறது இல்ல. அதனால நமக்கு நிறைய நோயும் வருது, நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமும் கெடுது. அதனால ஒவ்வொரு இதுவும் ஊட்டச்சத்தும் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்படி பேலன்ஸ் டயட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவு வந்து மாயாஜால மாத்திரைன்னு தான் சொல்றாங்க. அது எப்படின்னா உணவு முறை வந்து பெரும்பாலும் தேவையான அளவு உணவு பழக்கம் வந்து ஆரோக்கியமாவும் இருக்கணும், அதே மாதிரி எளிமையானதா இருக்கணும். புரதம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கலந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கலந்த கலவையா இருக்கணும். விட்டமின்ஸ் அதே மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் எதுல கிடைக்கும் அப்படின்னா நம்ம இப்ப சாப்பிடுறோம் இல்லைங்க பேக்கரி ஐட்டம், பீஸா, பர்கர் இதுல எல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய உணவு முறையும் வந்து தவறான உணவு முறைக்கு கொண்டு போய் நம்ம எங்கேயோ நம்மளுடைய உடம்ப வந்து பாழாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம வந்து இப்ப சரியான உணவு முறை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். காலையில எழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பால், நம்மளுடைய ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா பால், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் எடுத்துக்கிட்டோம்னா 1/2 லிட்டர் பாலுக்கு மேல ஒரு குழந்தை வந்து தினமும் குடிக்கணும். நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஏதோ டீ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் காலையில டீ, காலையில் மாலையில் 2 வேளையும் பாத்தீங்கன்னா டீ குடிச்சாதான் எனக்கு தலைவலியே போகும். அது இல்லாம பிரேக்ல வேற 11 மணிக்கு ஒரு டீ, 3 மணிக்கு ஒரு டீ. அதாவது நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரமும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா டீயே எடுத்துக்கிறோம். அதாவது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வந்து முறையா எந்த ஒரு இதுவுமே முறையா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு குடிக்கலாம். பெரியவங்க அதை விட கொஞ்சம் கம்மியா குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா கறி, மீன், முட்டை, இறைச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கலாம். சைவக்காரங்களா இருந்தாங்கன்னா உலர் பொருட்கள், திராட்சை, காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கலாம். சிறப்பா வந்து கீரையிலயும் பாத்தீங்கன்னா கீரையை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கீரை வந்து நமக்கு மகத்தான ஒரு சக்தியை கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் கீரை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கீரை வந்து நமக்கு மலிவாவும் கிடைக்குது, எளிமையாவும் கிடைக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா கீரை தான் அதிகமா கிடைக்குது. வெளிநாட்டுல இது எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கையில கிடைக்கிற கீரையை வந்து நம்ம வந்து சரியா சாப்பிடுறது இல்லை. அதனால இதை வந்து கீரை வந்து நம்ம அதிகமா பச்சை காய்கறிகளும் அதிகமா சேர்த்துக்கணும். அதே மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கணும். 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம எப்படினாலும் குடிக்கலாம். அதாவது தண்ணியாதான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல, சூப்பாவோ இல்ல ஜூஸாவோ இல்ல எதன் மூலமானாலும் நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடும்போது நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பிட்ட உடனே வாழைப்பழம், அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சாப்பிடுவோம். அது வந்து தவறு. சாப்பிட்ட உடனே நம்ம வந்து பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது. ஒண்ணு காலையில வந்து பழங்கள் வந்து சாப்பிடுறது வந்து காலையில சாப்பிடுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்ல எதுவுமே சாப்பிடாத நேரத்துல வந்து நம்ம அந்த பழங்களை வந்து உணவாக வைக்கலாம். நல்ல ஹெவியா சாப்பிட்டு அதுல வந்து நம்ம பழம்னா நம்மளால செரிக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாம போயிடும். நம்ம நிறைய எவ்வளவுதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுடைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எளிமையா கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம், நமக்கு பழம்னு நினைச்சுக்கிட்டோம்னா மாதுளை பழம், ஆப்பிள், ப்ளூபெர்ரி, நிறைய இதுக்கு போகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நம்ம ஸ்கூல் முன்னாடியே பாத்தீங்கன்னா ரொம்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து நாவல் பழம் அந்த மழையில இருந்து அப்படியே வந்து இறங்கும். கொய்யாப்பழம், கெல்லக்காய் பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா இங்க அது ஒரு அனுபவம் தான். என்ன சொன்னா டெய்லியும் வாங்கி டெய்லியும் சாப்பிடுவோம். அந்த ஒரு இது வந்து இப்ப எந்த ஸ்கூல்லுமே கிடைக்காது. இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் அந்த ஃப்ரீ அவர் பிரேக் டைம்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கல ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரியில போயிட்டு பீஸா கார்னர்னே
வந்துடுச்சு. ஆனா பீஸா கார்னர் இல்ல பப்ஸ் இல்ல போண்டா வெஜ் பப்ஸ் காளான் பப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து துரித உணவுகளை வந்து நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவை வந்து ரெகுலரா, அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஒவ்வொரு உறுப்பும் கவனிக்க வேண்டியது முக்கிய விஷயம். ஏன்னா நம்ம விளையாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டே எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு தான். அதாவது நம்ம வந்து ஒரு 2 நாள் நம்ம அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயுமே அப்படியே பிடிச்சுக்கும். எல்லாம் அங்கங்க பிடிச்சுக்கும். நம்மளால நகர முடியாது, மூவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ரத்தம் சீராக ஓடும். அப்படி இருக்கும்போது நமக்கு நோய்கள், அதாவது இந்த காலகட்டத்திலயும் நம்ம வந்து விளையாடுனாலும் கூட நம்ம சாப்பிடுற இந்த பீஸா பர்கர் எல்லாம் கூட நமக்கு சரிச்சு போகும். ஆனா நம்ம விளையாடாதனாலதான் ஒபெசிட்டி வருது. இப்ப நம்ம விளையாடாதையே இருக்கணும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நானே நிறைய பிள்ளைங்களை பார்த்தேன் என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிறாங்க. கேட்டா மிஸ் நான் சாப்பிட்டு வீட்லயே இருந்தாங்க மிஸ், அதனாலதான் குண்டாயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடையாளமே தெரியாத அளவுக்கு குண்டா இருக்கிறாங்க. என்னன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா விளையாடுறதும் கிடையாது, வீட்டுக்குள்ளாரையே விளையாடுறதும் கிடையாது. அதே சமயத்துல நல்லா சாப்பிட்டுன்னா சத்தான உணவு கிடையாது. நிறைய வந்து ஆயில் ஃபுட்டு, அதாவது சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இதே மாதிரி சாப்பிட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க. இப்போ தேவையில்லாம உடம்பு குறைக்கிறதுக்காக மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க, விளையாட்டு முறைக்கு போறாங்க. ஷெட்யூல் கார்க் விளையாடுற மிஸ், குண்டாயிட்ட மிஸ், அதனால ஷெட்யூல் கார்க் விளையாடுறேன், நான் கிளாஸுக்கு போறேன். இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க. எல்லாத்துக்குமே ஷெட்யூல் கார்க்கு தனியா, இதுக்கு தனியா, ஸ்விம்மிங் தனியா, அதாவது உடம்ப குறைக்கிறதுக்காக இப்ப வந்து கிளாஸ் போறாங்க. 6 மாசத்துல உடம்ப ஏத்திக்கிட்டு இப்ப அதை குறைக்கிறதுக்காக வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கொரோனா லீவ் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க, உடம்ப ஏத்தி குறை. அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து விளையாடிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒண்ணு. அதே மாதிரி விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கே இப்ப பாருங்க, கொஞ்சம் விளையாட்டுன்னு சொன்னோடனே நம்ம பள்ளி பருவத்துல விளையாடின இது ஞாபகம் வரும். அந்த அருமையான ஞாபகம் எல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஜாலியா விளையாண்டு இருப்போம், எவ்வளவு இதா இருந்திருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால மாணவர்களுக்கு வந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி, வாய்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி, அதனால ஒவ்வொரு நாளும் வந்து குழந்தைங்க விளையாடிக்கிட்டு சத்தான உணவை எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இத பண்ணிக்கணும். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா பால் வந்து எதுல ஒவ்வொரு இதுல இருந்து நான் சொல்றேன். பால் வந்து நமக்கு வந்து கால்சியம், அதாவது போனுடைய வளர்ச்சிக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதனால நம்ம ரெகுலரா பால் எடுக்கணும். அதே மாதிரி எக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்குது. அந்த எக்கை பயன்படுத்தி தினமும் எக்கு சாப்பிடணும். கவர்மெண்டே நமக்கு இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க தினமும் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து எக்கு நமக்கு இது பண்ணும். அதே மாதிரி கிரைன்ஸ் நிறைய இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கிரைன்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அரிசி இது மட்டும்தான். கம்பு, சோளம், திணை, வரகு இந்த மாதிரி எல்லாம் பேரே கேள்விப்படாம இருக்கிறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் கிடைக்குது. இது என்னமா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம குழந்தைங்களும் அப்படிதான் கேக்குறாங்க. இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரிசிய வந்து எப்பயாவது பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்துலதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரெகுலரா அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 3 வேளையும் பயன்படுத்துறோம். ஏதாவது ஒரு வகையில இட்லி, தோசை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில நம்ம கார்போஹைட்ரேட் மட்டுமே நம்ம உடம்புக்கு போயிட்டே இருந்தாக்க நம்ம மத்த சத்துக்கள்லாம் எப்படி நம்ம உடம்புக்கு கொடுக்கறது. அதனால வந்து கிரெயின்ஸ் எல்லா வகையான தானியங்களும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து விட்டமின் ஏ அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நட்ஸ் எடுத்துக்கலாம். கேரட்ல நிறைய விட்டமின் இருக்கு. அதே மாதிரி ஆப்பிள்ல விட்டமின் ஏ நிறைய இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வெண்ணெய், நெய் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நெய் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. நெய் எல்லாம் வந்து நமக்கு நல்லதை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் உருவாக்குது. அதாவது பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லைங்களா. அதனால நல்லது செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்கு. அதே மாதிரி பாதாம் ஒரு நல்ல ஒரு இதுங்க, நமக்கு ஒரு ஊட்டச்சத்து. நம்ம பாதாம் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கூடாது,
நைட்ல ஊற வச்சு காலையில அந்த தோல் எல்லாம் உரிச்சு அதை எடுத்து சாப்பிட்றது நமக்கு அந்த நாள் ஃபுல்லா இருக்கிற கூடிய எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சில எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலரா. இந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா செய்யணும். விளையாட்டுலயே இருக்கும்போது அப்பெல்லாம் வார்ம் அப் ஆக்டிவிட்டின்னு கொடுப்பாங்க. பிடி பீரியட் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட ஒரு 5 சுத்து சுத்தினாதான் அது பிடி பீரியட். ஆனா இப்ப பிடி பீரியட் யாருமே 5 சுத்துற மாதிரி கிரவுண்டே தெரியல. எங்களுக்கு அது ஒரு ஹாப்பியா இருக்கும். அதுக்கே அரை பீரியட் ஓடிடும். இருந்தாலும் அந்த 5 ரவுண்ட் ஓடிட்டு வந்து நின்று அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன விளையாடுறாங்களோ அதை விளையாட விட்டுருவாங்க. ஆனா இப்ப வந்து அந்த 5 ரவுண்டு ஒரு ரவுண்டு சுத்துறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சு வாங்கிட்டு நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விளையாட்டை அவாய்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம ரெகுலரா அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே நாம வந்து அந்த பிடி பீரியட்னா அந்த பிடி பீரியட முழுமையா பயன்படுத்திக்கணும். நம்ம அத உண்மையிலே பாருங்க, நல்லா விளையாடிட்டு ஒரு மணி நேரம் விளையாடிட்டு போய் அடுத்து ஒரு பேஜ் படிங்களேன், அது சீக்கிரமா 5 நிமிஷத்துல நமக்கு வந்து மனசுல பதிஞ்சிடும். நம்மளுடைய கல்விக்கும் வந்து நம்ம அந்த விளையாட்டு முக்கியமா அது ஊட்டச்சத்து மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்விக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கல்விக்கும் முக்கியமா உருவாகுது. அதே மாதிரி சோயாபீன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சோயாபீன்ஸ்ல. நம்ம வந்து சோயாபீன்ஸ் இப்ப புரோட்டீன் பவுடரா கூட வந்துடுச்சு. நிறைய பீன்ஸ் சோயா பவுடர் அப்படின்ட்டு எல்லாம் ஒவ்வொன்றுங்க. முக்கியமா நம்ம வந்து கடையில டப்பால அடைக்கப்பட்ட பொருள் ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்றதை முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா நாமளே அரைச்சு நாமளே சாப்பிட்றத விட எல்லா பொருளுமே அப்படிதான். ஒவ்வொரு இதுவுமே நம்ம இப்ப எல்லாம் எல்லாமே ரெடிமேட். என்ன சொல்றதுன்னா நம்ம சாம்பார் ரசம் சாதாரணமாக சாம்பார் ரசம் அப்படின்னா கூட சாம்பார் பொடி இன்ஸ்டன்ட், ரசப்பொடி இன்ஸ்டன்ட், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பொருளை பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க எடுக்கிறோம். காய்கறியும் ரெடிமேடா வாங்குறோம். அது எப்படி வருது என்னங்கிறது தெரியாது. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் அந்த பொடியும் நம்ம என்ன பண்றோம், ரெடிமேடா போடுறோம் கலக்குறோம். டேஸ்ட் இருந்தா போதும், அதே சாப்பிடுறோம். நம்ம ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியான அளவுல ஊட்டச்சத்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா வந்து அது நமக்கு சரியான அது நம்ம பேக்கெட் அடைச்சாலே அது என்னதுங்க, அது நமக்கு நச்சுத்தன்மை கொண்டதுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் வேற வழி இல்லாம. அதெல்லாம் வந்து தவிர்க்க மாதிரி நம்ம செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிஷ், நமக்கு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ். அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபிஷ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அந்த மாதிரி. சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்து நம்மளுடைய இதுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஃபிஷ் வந்து நிறைய யூஸ் ஆகுது. அதே மாதிரி தயிர்ல பாத்தீங்கன்னா கால்சியம் புரோட்டீன் ரெண்டுமே இருக்கறனால புளிக்காத தயிர் எடுக்கணும். நம்ம வந்து தயிர்னோடனே ஒரு 2 நாள் 3 நாள் புளிச்ச தயிர் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. காலையில போட்டோம்னா அந்த மதியத்துக்குரிய தயிரை எடுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கணும். டெய்லி கண்டிப்பா, அதுவும் குறிப்பா பெண்கள் பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம தயிரை வந்து நம்ம மதிய உணவுல சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷ், சிக்கனு, வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். இது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுது. ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பேலன்ஸ் டயட், அதாவது நிறைய கலோரிஸ். இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 மில்லிகிராம் ஒரு மனிதனுக்கு சராசரி உப்பினுடைய அளவு 2500 மில்லிகிராம் வந்து நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து 1500 மில்லிகிராம் உப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும். நாம என்ன பண்றோம், அதை விட அதிகமா எடுத்துக்கிறோம். உப்பு எதுல எடுத்தாலும் இப்ப நாம சாப்பிடுற என்னது சிப்ஸ் ஐட்டம், அதுல ஃபுல்லா என்னங்க உப்பு தான். ஊறுகாய், சிப்ஸ் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உப்பு தான் இருக்கும். அதனால அந்த உப்புகள் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு 2500 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் போதுமானது. அதுக்கும் மேல வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன் மற்ற நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நோய் வர்றது அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது, கொடுத்து வச்ச தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு, ஊட்டச்சத்து இது எல்லாம் தான் வந்து இந்த கொரோனா வந்து நம்மளை கட்டுக்குள்ள வச்சிருக்குது. மற்ற நாட்டுல பாருங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாங்க, வேக்சின் போட்டாங்க, ஏதேதோ பண்ணாங்க. ஆனாலும் வந்து நம்மளுடைய உணவு முறை தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு, அதே மாதிரி நம்ம விளையாடுற விளையாட்டு, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து
ரெண்டு இதுவுமே வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தந்துட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து எல்லாருமே வந்து நல்லா விளையாடிக்கிட்டு அதாவது விளையாட்டுன்ற முறையில நான் சொன்னோம்னா இப்போ ஷெட்டில் கார்க்குன்னும் போது நம்ம வந்து உயரமா, அதாவது விளையாட்டு மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம உயரமா வளர்வதற்கும். சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உயரமா வளரவே மாட்டாங்க, ரொம்ப வந்து ஷார்ட்டா நின்று இருப்பாங்க. அவங்க வந்து கண்டினியூஸா ஒரு 3 months விளையாடிட்டு பாருங்க. ஷெட்டில் கார்க் முறையா விளையாடினாங்கன்னாவே அவங்களுடைய ஹைட்டை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து அவங்க ஹைட்டும் அதிகரிச்சிருப்பாங்க, வெயிட்டும் குறைஞ்சிருப்பாங்க. அதனால அந்த ஷெட்டில் கார்க் முக்கியம். ஒவ்வொரு விளையாட்டும் அதே மாதிரி கோகோ விளையாடுறவங்க வந்து பின்னாடி வந்து அந்த கோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு அவனுக்கு வந்து கோ கொடுக்கும்போது அவனுக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படுது, தூண்டுதல் ஏற்பட்டு டக்குன்னு அவனையே அறியாம வந்து போயிட்டு அவனை தொடணும் அப்படிங்கிற இது வந்து கான்சன்ட்ரேஷன் போயிட்டு அவன் வந்து விளையாடுறான். அந்த மாதிரி விளையாடும் போது நம்மளுடைய நரம்பு செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் வந்து நம்ம காலுக்கு நல்ல பயிற்சி, மசில்ஸ், நீ பெயின் இந்த மாதிரி எதுவுமே வராம ஃபுட்பால் வந்து நல்ல இது கொடுக்குது. அதே மாதிரி பேஸ்கெட் பால், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கே ஒரு பெரிய, அதாவது யாரெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க படிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேஸ்கெட் பால் அப்படின்ற மாதிரி, நீ இந்த கொஸ்டினை எழுதிட்டு வா, நாங்க உங்களுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறது கொடுப்போம் அப்படிதான் ஸ்கூல்ல இது பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்களான்றதே கூட தெரியல. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா அந்த இதே கிடையாதுங்க. அதனால அந்த பேஸ்கெட் பால் பாத்தீங்கன்னா அந்த நான் ரொம்ப விரும்புவேன். ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரொம்ப குள்ளம். நம்ம வந்து ஒழுங்கா பேஸ்கெட் பால் விளையாடி இருந்தா கொஞ்சம் வந்து ஹைட்டா இருப்போமோ அப்படிங்கிற இதுல நான் யோசிப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல நல்ல வளர்ச்சி, அவங்களுடைய உடம்பு மட்டும் இல்ல, எப்பவுமே நல்ல விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல தன்னம்பிக்கையோட இருப்பாங்க, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க. நிறைய விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க கூடியவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த செகண்ட் மட்டும் அதை யோசிப்பாங்க, அடுத்து வந்து இவ்வளவுதான், இது நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க எந்த விளையாட்டு வீரர்னா பாருங்க, நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த அந்த லைன்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா தனித்துவமா தான் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்திலயாவது அவங்க சாதிச்சுதான் இருப்பாங்க. அதனால விளையாட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆரோக்கியம்ன்றது அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால சத்தான உணவு நம்ம சாப்பிட்டு நல்லா விளையாடிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது அப்படின்னாக்கா, நல்லா விளையாடிட்டு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உடலுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய மன வளர்ச்சி, முக்கியமா வந்து இப்ப தேவை வந்து என்ன பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி. மன வளர்ச்சிக்கும் நமக்கு விளையாடுதான் முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ரொம்ப சோகமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம விளையாடினோம்னா அந்த டென்ஷன் எல்லாம் போயிடும், ரிலாக்ஸ் ஆயிடுவோம். நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன கேட்டாலும் அந்த கோவத்துக்கு போக மாட்டோம். அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு நமக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம். எல்லாருமே, அதாவது சின்னவங்க தான் விளையாடணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும், விளையாடணும்னு ஆசையும் கூட. அதே மாதிரி நான் ஜாயின் பண்ண புதுசுல என்ன பண்ணேன், எங்களுக்கு எல்லாம் வந்து லெஷர் பீரியட் கிடைக்கும். நாங்க ஒரு 2-3 பேருக்கு கிடைக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுவோம். இத வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க, என்ன டீச்சர் நம்ம வந்து விளையாடுறதுனால நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம குறைச்சிக்கிறோம். அதே சமயத்துல நம்ம வந்து புதுசா தயாராயிடுறோம். இப்ப ஒரு தூங்கி எந்திரிச்சா ஒருத்தருக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி விளையாடி முடிச்சுட்டா நம்ம அடுத்த வந்து ஒர்க்கு நம்ம தன்னால நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து இந்த படிக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா விளையாடிட்டு படிங்க, படிச்சுட்டு பாருங்க, அதனுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப அதிகமா கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா வந்து அந்த என்ன சொல்றது, நம்ம கவனத்துல கொள்றது என்னன்னா, நம்ம நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்றோம், ரீகால் பண்றோம் இல்லைங்களா? அந்த ரீகால் பண்ணும்போது படிக்கிறது வந்து விளையாட்டுக்கு அப்புறம் படிக்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எப்பவுமே மறக்காது. ஒரு 2 டைம் 3 டைம் வந்து படிக்க வேண்டியவன் ஒரு டைம் 2 டைம் படிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஆழ்ந்த மனசுல பதிஞ்சிடும். அந்த விளையாட்டுன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க தான் விளையாடணுமா, பெரியவங்க எல்லாம் விளையாடக்கூடாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் வந்து நம்ம விளையாடுனா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடாம இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
நிறைய பேர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போய் ஏதோ ஒரு கிளப்ல மெம்பர் ஆயிட்டு அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா லேடிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்க, அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாமே. அதாவது மேரேஜ் ஆனாவே உடனே எல்லாமே நமக்கு முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம விளையாடக்கூடாது, இங்க போக கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்குள்ளாரையே வந்து ஒரு சின்ன சின்ன வரையறைகள் வச்சுக்கிட்டு நம்ம இங்க போக கூடாது அங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது வச்சுப்பாங்க. நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது, விளையாடக்கூடாது. நிறைய திறமைகள் இருந்திருக்கும். அதாவது பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, விளையாடுவாங்க, அந்த மாதிரி நிறைய திறமை இருக்கும். ஆனா வந்து ஒரு திருமணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 or 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா வந்து இதா வருவாங்க. அப்போ விளையாட்டுங்கிறத அவங்க மறந்து போயிட்டு, இதெல்லாம் நான் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் விளையாடி இருந்தேன், இவ்வளவு பிரைஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்போ பாத்தீங்கன்னா அதை பத்தி சுத்தமா மறந்துருப்பாங்க. அதனாலதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம விளையாட்டு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து எப்பவுமே வந்து ஒரு சிலதான் சேஞ்ச் பண்ணணும், ஒரு சிலதை வந்து நம்ம ரெகுலரா வச்சுக்கணும். அது மாதிரிதான் இந்த விளையாட்டு, இந்த உணவு, ஊட்டச்சத்து, அதே மாதிரி நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில ரெகுலரா வச்சுக்கணும். ரெகுலரா வச்சிருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம மேல மேல வளர்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமை நம்மளுக்குள்ள வந்துரும். இப்ப வந்து நான் ஒரு சின்ன என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் இதுக்காக நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல. இந்த ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒழிய இதுக்காக எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. ஏன்னா இந்த சாதாரணமா நான் படிச்சதை வச்சே புரோட்டீன்னா என்ன, விட்டமின்ஸ்னா என்ன, இந்த காலத்துல ஏன் இந்த டாபிக்கை சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி விளையாட்டு. இந்த ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம். அது எங்க இருந்து வரணும்னா பேசிக்கா நம்ம இப்ப சின்ன அப்ப இருந்தே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பெரியவங்களா போகும்போது அதை வந்து மாற மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் நம்ம அதை பழகிட்டோம்னா நம்மளுடைய மாற்றங்கள் அது மாறாது. ஆனா அதுல வந்து இப்ப மாற்றங்கள் வந்ததுனால நம்ம இப்ப நிறைய விளைவுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் வந்து இந்த டாபிக் எடுத்துக்கிட்டு இந்த நியூட்ரிஷனும் இந்த விளையாட்டும் நமக்கு வாழ்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இதை நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நம்மளால இப்ப செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம பெரியவங்களாயிட்டோம், நம்மளால முடியாது, இனிமே எல்லாம் என்னால போய் விளையாட முடியாது, இனிமே எல்லாம் நியூட்ரிஷன் என்னால எடுக்க முடியாது அப்படின்ற இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காவது சொல்லி அவங்களையாவது ஒரு நல்ல ஒரு இளைஞர்களா உருவாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாக, அதாவது எல்லா இதுவையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களாகவும், எப்படி எந்த ஒரு இதுவுமே நேர்மறையான, அதாவது சாப்பாடு வந்து நமக்கு நேர்மறையான சிந்தனைகள், சாப்பாட்டுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடும் வந்து நம்மளுடைய பேசுற பேச்சுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதிகமா வந்து தேவையில்லாத கலோரிஸ் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்குவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுடைய உணவு முறை பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதாவது அவங்க சின்ன சின்ன கீரைகள், பழங்கள் அந்த மாதிரி, அதாவது உணவுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய கேரக்டரும் மாறுது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம். அதனால எல்லாரும் வந்து நல்ல உணவை, சத்தான உணவை எடுத்துக்கிட்டு நல்ல விளையாட்டு மூலமா வந்து அதாவது இப்ப எல்லாத்துக்குமே விளையாட்டுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் அரசாங்கமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கற்றல் மூலம் விளையாட்டு. அது இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது செயல்வழி கற்றல்னா செஞ்சுட்டு கற்கணும். அதாவது அந்த செயல்பாடை செய்யணும், அந்த குழந்தை அந்த செயல்பாடு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இப்ப கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்களை எவ்வளவோ செய்யறாங்க. செயல்வழி கற்றல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய குழந்தைங்களுக்கு எளிய முறையில் எளிய படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் வளர்க்கறதுக்காக நிறைய விளையாட்டு முறை பண்றாங்க. நாமளும் வந்து நிறைய சொல்லி கொடுக்கணும் விளையாட்டு முறையில. நம்ம டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் மேக்ஸ் டீச்சருங்கிறதுனால சொல்றேன். மேக்ஸ்னாவே முக்கியம், உங்களுக்கு டேபிள்ஸ்ன்னு தெரியும். அந்த டேபிள்ஸ் வந்து என்னதான் போனாலும் டேபிள்ஸ் வந்து படிங்க 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 அப்படின்னாக்க படிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விளையாட்டு முறையில நாங்கெல்லாம் சொல்லுவோம் 7up விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 7வது வாய்ப்பாடு வரிசையா எல்லாத்தையும் ரவுண்டா நிக்க வச்சுக்குவோம். 7 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 7வது வாய்ப்பாடு வரும்போது 7ன்னு வரும்போது பக்கத்துல கை காமிக்க சொல்லிடும். உடனே அவன் வந்து 7ன்னு சொல்லக்கூடாது, அடுத்து 8ன்னு சொல்லணும். 7ன்னு சொன்னா அவுட், 8ன்னு சொல்லணும். அது 8 9 10 11 12 அப்படின்னு வரும்போது 14 வந்து அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா 7வது வாய்ப்பாடு 14. அந்த 14ன்னு வரும்போது அவன் கை காமிக்கணும். அப்படி கை காமிக்கும் போது யாரெல்லாம் அவுட் ஆகுறாங்களோ அதுல யார் வின் பண்றாங்களோ
விளையாட்டு முறையில அப்படி இருந்தாக்கா அவன் வந்து 7வது வாய்ப்பாடும் கத்துக்குவான், விளையாடவும் செஞ்சிருவான். அவனுடைய மனநிலை வந்து என்ன ஆகிடும்னா சூப்பரா ஆயிடும் அவனுக்கு. அந்த மாதிரி எல்லா ஒரு இதுவுமே ஆக்டிவிட்டி மூலமா நம்ம செய்யறதுனால நமக்கு குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே வெறுமனே வந்து நம்ம சொல்றதை விட செயல் மூலமா செய்யறது, ஆக்டிவிட்டி மூலமா சொல்றது, இந்த மாதிரி இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பவர் பாயிண்ட், ஏன் இப்போ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கூட நான் ரெடி பண்ணேன், ஆனாலும் வந்து ஏன் போடல அப்படின்னு சொன்னாக்க, எப்பவுமே வந்து என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம வந்து அந்த கவனத்தை வந்து அவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கொஞ்ச நேரமாவது அவங்களுடைய கண்கள் வந்து ரெஸ்டா ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் பார்வை அது எல்லாமே விட்டமின் ஏ இருக்கிற உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது கண் பார்வை, சில இப்ப இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்ணாடி போட்டாங்க. நான் ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல எல்லாரும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எப்பவுமே அடிக்கடி கேம்ப் நடக்கும். உடனே வந்து நான் சொன்னேன், எனக்கெல்லாம் கண்ணு நல்லா இருக்கும், என்னால செக் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பரவாயில்ல வாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போன உடனே எல்லாம் செக் பண்ணிட்டு, உங்களுக்கு கண்ணு 2 கண்ணுமே நல்லா இருக்குது, நீங்க போங்க அப்படின்னு. இததான் நானும் சொன்னேன், நீங்க என்ன விட மாட்டேன்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு மாற்றங்களும் வந்து நமக்கு தெரியும், நம்ம எதனால மாறுது, எதனால இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு தேவையான சத்துக்கள், தேவையான உணவுகள், தேவையான விளையாட்டு, தேவையான பயிற்சிகள், அதே மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே செஞ்சு நம்ம வந்து எல்லாரும் வந்து கரெக்டா சத்தான உணவை எடுத்துக்கிட்டு விளையாட்டும் நியூட்ரிஷனையும் நம்ம வாழ்க்கையில கலந்துகிட்டு நாம எல்லாரும் இன்புற இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கும் அதன் டைரக்டர் திருமலைவாசன் சார், சதீஷ் சார், மோகன் சார் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இந்த இது வெபினார் டெய்லி என்னால சில இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல, இருந்தாலும் டெய்லி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நன்றிம்மா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா 97 வளையருங்கள்ல 8 வளையருங்க நேரடியா உணவு பேசியாச்சு. மீதி மனநலம்னு வரும்போது உணவு பேசினாங்க, பசங்க படிப்புன்னு வரும்போது உணவு பேசினாங்க, மெமரி டெக்னிக் வரும்போது உணவு பேசினாங்க. இந்த 97 வளையருங்க நேரடியா 8 வளையருங்களை உணவு பேசியிருக்கோம். அதை தாண்டி மேக்சிமம் ஒரு 60 வளையருங்களை உணவை டச் பண்ணாத வளையரங்கு இருக்காது. எதை பேசினாலும் உணவு வந்து ஒரு பிரதான காரணியா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க பேசின விஷயத்துல ரொம்ப புதுமை இருந்தது. ரெண்டாவது வந்து இது வளையரங்களை தூரம் உட்காந்து பேசுற மாதிரி இல்ல, நம்ம வீட்டுலோடு கும்பலா உட்காந்துட்டு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்ல இருந்து அந்த ஒரு நிறைவை ஏற்படுத்தினீங்க. இப்ப ஏதோ தூரத்துல இருந்து ஆளுக்கு ஒரு தூரத்துல இருந்து கவனிக்கிற மாதிரி இல்ல, எல்லாருமே பக்கம் இருந்து கேட்கிற மாதிரி. கண்டிப்பா ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு தந்தைமாருக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்குமே இந்த ஒரு அடிப்படை அடிப்படை உணவு சார்ந்த ஒரு நுண்ணறிவு, ஃபுட் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கணும். இது ஒரு அழகான ஒரு வளையரங்கு. ஏன்னா இந்த நம்ம ஒரு பயங்கரமா பிரதானமா இப்படி போட்டு பிபிடி போட்டு ஒரு ஷெடியூலுக்குள்ள போட்டு ஒரு கட்டமைப்பட்ட டெக்னாலஜியை பயமுறுத்தோம்னா கேஷுவலா கவனிப்பாங்க. அது உள்ள இறங்காது, மண்டைக்குள்ள இறங்கி உடல்ல போயிட்டு இன்னையில இருந்து நானும் என் குடும்பத்தாரும் உணவு கட்டுப்பாடும் அந்த உடற்பயிற்சியும் எடுப்போம், இதுக்கு நேரத்தை ஒதுக்குவோன்ற சூழல் வந்து இருக்காது. இப்ப கண்டிப்பா இதை பார்க்கும் போதே அவங்கள உடம்ப பார்த்திருப்பாங்க. ஆமா மேடம் சொல்ற மாதிரி கொஞ்சம் பெருத்துதான் போயிட்டோம், ஆமா என் பையனை நான் புதுசா பாக்குறேன், இப்ப கொஞ்சம் சைஸ் பெருசாகிதான் இருக்குதான், இப்ப எனக்கு இதனால உடல் வியாதிகளா வருன்ற மாதிரி இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் என்னன்னா, உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும் நிறைய பஞ்சு விஷயங்கள். ஏன்னா என்னன்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும்தான். பெண்ணுக்கு திருமணம் ஒரு தடை, வேறு எதுவுமே தடையல்ல எதுக்குன்ற மாதிரி நீங்க நிரூபிச்சு ஒரு பெண்மணின்றதாலையும் சரி, இந்த காலகட்டத்திலும் இப்பயும் வந்து உங்க போது ஒரு கல்வி சேவையா இருந்தாலும் சரி, அந்த டவுன் ரோடன் முடியாம நீங்க செஞ்சது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஏன்னா ஆச்சரியம் என்னன்னா, சரி உணவு சார்ந்து பேசினா கூட பரவாயில்ல, விளையாட்டு உணவுகள் பத்தி பேச முடியுமா, இந்த விளையாட்டு உணவுகளுக்கான உங்களுக்கு நுண்ணறிவு இருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லாரும் கூட வந்திருக்கலாம். அதெல்லாமே நீங்க தவிடுபடி ஆக்கிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா, உடல் வளர்ச்சிக்கு தான் விளையாட்டு முக்கியம் கிடையாது, மன வளர்ச்சிக்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியன்றத ஆணை தரமா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க உடலையும் உடல் மாற்றத்தையும் மன மாற்றத்தையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அது சம்பந்தமான உணவுகளை நீங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும். சாப்பாடு அப்படின்னா அந்த உணவு, இந்த விளையாட்டு சார்ந்த உணவுகள் என்னது அப்படின்னா புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் இந்த விட்டமின் மட்டும் நீங்க எப்படி சேர்க்கணும், அதற்கான உணவுகள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அழகா சூப்பரான ஒரு வளையருக்கு கொடுத்தீங்க. நிஜமாலுமே மிக பெருமையான ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்க இந்த ஒரு வெற்றி பெண்மணியே பாக்குறதுலயும் சரி, அந்த வெற்றி பெண்மணியை வந்து அவங்களுடைய துறை சாராத விஷயம் கூட வெற்றிகரமா பேச முடியும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியும், ஒரு நல்ல செய்தியை கொடுக்க முடியும் என்ற மனநிறைவு உங்களுக்கு இருக்கு. அதை விட டபுள் மடங்கா எங்களுக்கு இருக்கு. ஒரு சிறந்த உரையாளரை பெற்றதற்கும், சிறந்த பெண்மணியை பெற்றதற்கும், சிறந்த நட்பை பெற்றதற்கும் உங்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்றேன். இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த தீபிகா மேடம், அவங்க மூலயமா தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோமா. நம்ம வினாக்களுக்கு போயிடலாம். ரொம்ப நன்றி, பெருமையான தருணம். வாழ்த்துக்கள் உங்க பணி தொடர. நன்றிமா. சதீஷ் நீங்க அன்மியூட் பண்ணிடுங்கப்பா. வினாக்கள் இருக்கிறவங்க, கருத்து கூறுறவங்க, ஏன்னா இது வந்து நீங்க ரொம்ப ஃபார்முலா பார்க்க தேவையில்லை. வசந்தி மேடமா ஃபார்முலா பார்க்க தேவையில்லை. உங்க வீட்டுல ஒரு அக்கா இருந்தா, உங்க வீட்டுல ஒரு அம்மா இருந்தா அவங்கள்ட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களே, எனக்கு என் உடல்நிலையை நான் கவனிக்க தவறிட்டேன், என் பிள்ளைங்க உடனே கவனித்து வைக்கிட்டேன், எனக்கு ரீகால் பண்ணீங்க. ஏன்னா இன்னொரு முக்கியமான மேஜிக் பண்ணீங்க, எல்லாரையும் அவங்கவுங்க காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்ப 90ல பிறந்து 90 கொண்டு போயிட்டீங்க, 80ல பிறந்து 80 கொண்டு போயிட்டீங்க. எதுல மட்டும்னா வாழ்க்கை முறையிலும் சரி, விளையாட்டு முறையிலும் சரி, அது பழைய நினைப்பத்துல கிளறி விடுறதுலே அந்த இளமை பருவத்துல அந்த விளையாட்டை கிளறி விட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லா உங்களுக்கு ஓடும், அந்த எண்ணம் ஓடும், ஒரு ரீகால் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பெருமையான நாள், ரொம்ப நன்றி. முதல் கருத்து, முதல் வினா, கேஷுவலா ஒரு டாக். இந்த டாக்ல வந்து யாருக்கும் இருக்க வேண்டாம், இது நமக்கான விளையாட்டு. விளையாடுறதுக்கு வந்து வயசு தடையில்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க. உணவு நாம தான் பார்த்து சாப்பிடணும், அந்த உணவு வகைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ வினாக்கள் நேரம் என்றதாலும் கருத்துரை நேரம் என்றதாலுமே கருத்துரையிட கோஆர்டினேட்டரை இசைந்து அப்படியே எப்ப விடுவாரு எப்ப நிறுத்துவாருன்னு காத்துட்டு இருக்காரு. சதீஷ் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். ஹாப்பி மார்னிங் மேம். உங்களோட ஸ்பீச் வந்துட்டு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அது எப்படி சொல்றது, என்னோட ஃபேமிலியில உட்காந்து எல்லாருமே ஒரு கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணணும்னு சார் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் மேம் அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது வந்து பேச பேச வந்துட்டு அந்த ட்ரீம்ல நான் போய்கிட்டே இருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம ஒரு நியூட்ரிஷன் அப்படின்ற ட்ரீம் தாண்டி நம்ம மைண்ட் வந்து ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி கூட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அந்த உணவை பத்தி சொல்லிட்டு வரும்போது தமிழ்நாடு உணவை பத்தி நீங்க ஸ்பெசிஃபிக் பண்ணிருந்தீங்க மேம். அந்த தமிழ்நாடு உணவுல நானும் யோசிச்சிருக்கேன், நான் வெளியில போனாதான் வந்துட்டு இங்க இருக்கிறத பத்தி தெரியும் அப்படின்னும் போது, வெளியில போகும்போதுதான் வந்துட்டு இங்க இருக்கிறதே பெட்ரு, இங்க இருக்கிறது எவ்வளவு மேல், இங்கதான் பெஸ்ட் அப்படின்றதே தெரிய வந்தது. சரி, அதுல வந்துட்டு ஏன் உணவுல வந்துட்டு நம்மளுக்கு இந்த காய்கறி தான் பிடிக்கும், அந்த காய்கறி பிடிக்காது, ஆனா அதையும் வைக்கிறாங்க, இல்ல அதையும் சமைச்சு தராங்க, அது கசக்குது ஆனாலுமே அதை வைக்கிறாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புக் எடுத்து நம்ம பாக்குறோம். அந்த புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உடம்புக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு எல்லாமே சேரணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் நியூட்ரிஷன் டயட்னு சொல்றாங்க. சரி, அதை படிச்சுட்டு நம்ம ஏதோ வந்துட்டு சாப்பிட உட்காரும் போது பார்த்தா இது எல்லாமே இருக்கு, ஆனா இது நம்மளுக்கு பிடிக்காது, அது கசக்கும், இது துவர்க்கும், இது நம்மளுக்கு போன தொண்டையில திக்கும், ஏன் சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் ஞாபகம் வருது. அப்போ நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் வந்துட்டு இந்த ரேஷியோல நீ உடம்புல சேர்த்துக்கணும், அந்த மாதிரி சேர்த்தாதான் வந்துட்டு உன் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அழகாவே நீங்க சொல்லியிருந்தீங்க. நன்றி, நன்றி சதீஷ். மகிழ்ச்சி, நல்ல கலந்துரையாடல், ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை மறுபடியும் ரீஇன்சிஸ் பண்ணதுக்கு வசந்தி மேடமுக்கும் அதை மறுபடியும் ஹைலைட் பண்ணதுக்கு சதீஷ்க்கு ரொம்ப நன்றி. இப்போ பெண்களோ மத்தவங்க பேசலாமா? நீங்க சொல்லுங்கம்மா. பேசலாம் சார், பேசுங்க சார். ஓகே ஓகேம்மா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன அந்த எல்லாத்துக்குமான ஒரு சின்ன ஒரு காரணம், அது ஒரு பெரிய ஆராய்ச்சி தான். அந்த உறவுகளும் நம்மளுடைய புரிதலும் தன்னை சூழ்ந்து அறிதலும் தன்னையும் தன்னுக்குள்ள போறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் தான். அதுல வந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த உடற்பயிற்சியும் இந்த உணவும் இருக்கு. அதுல இப்போ பொதுவான பிரச்சனைகள் வீட்டுல குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி என்னது அப்படின்னா, பையன் என்ன பண்றான், என்னை எழுப்பி விட்டுருந்தா நான் படிச்சுட்டு இருப்பேன். ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன காலங்காட்டி எங்க வீட்டுக்காரர் எழுப்பி விட்டு நான் 8 போட்டுட்டு இருப்பேன், இல்ல எனக்கு எனக்கு கூட்டும் போயிருந்தா நான் அதை பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு இது கிடைச்சிருந்தா அதை பண்ணிட்டு இருப்பேன். அதாவது தன் உடலையும் பாத்துக்கிறதுக்கும் தன் உடம்பை பாக்குறதுக்கும் தன் முன்னேற்றத்துக்கும் மத்தவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா படிப்போட காத்துட்டு இருக்கோம், அடவு வச்சிரும். என்னுடைய சந்தோஷத்தை மத்தவங்க அடவு வச்சுட்டு அங்க ஏங்கி கிடக்குறோம். உன்னுடைய சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு, உன் உடல் பூரணத்துவம் நம்மகிட்ட இருக்கு, அதை மத்தவங்கள்ட்ட கொடுத்துற மாதிரி கொடுத்துட்டு எல்லாருமே குறை சூறி சுற்றி நான் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நடக்காத காரணத்துக்கு ஒரு அழகான காரணம் தேடிட்டு இருக்கோம். அந்த நடக்காத காரணத்துக்கு அழகான காரணம் தேடாம குறிப்பா உங்க
உங்க உடல் நலத்திலும் உள்ள நலத்திலுமே அதை மட்டும் யாரையும் அடவு வச்சிடாதீங்க. அதை நீங்க பாத்துக்குங்க. மத்தவங்க ரெஃபரலா இருக்கட்டும், மத்தவங்க விட்னஸ், மத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இன்னும் ரெட்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், உடல் அழகும் உள்ள அழகும் பெறலாம். அவங்க யாருமே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் உள்ளம் இப்படிதான் இருக்கணும்னு அந்த பக்கம் வந்து கிறுக்கல்கள் இல்லாம வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிறுக்கல்கள் வந்து மத்தவங்க காரணம் காட்டி அதை உங்க உடல்ல தான் கெட்ட போகுது. யாரோ ஒருத்தவங்க காரணம் சொல்றதால உங்கள் உடல்நலமும் உங்க உடலும் கிளம்ப போகுது. உங்களுக்கு அப்புறம் டிபெண்ட் இருக்காங்க, உங்க பிள்ளைகளோ இல்ல தம்பியோ அக்காவோ யாரோ இருக்காங்க. இப்ப உங்களை பார்த்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிரர் பண்ணுவாங்க, பிரதிபலிப்பாங்க. அதனால வசந்தி அம்மா மூலயமாவே இந்த வலையரங்கள் என்ன சொல்றேன் அப்படின்னா, உள்ள அழகும் உடல் அழகும் மத்தவங்க கையில இல்ல, உங்க டிபெண்டா நினைக்கிறவங்க கையில கிடையாது. அது அவங்க மூலமா இருந்தா இரட்டிப்பாகட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தவருக்கு வாழ்த்துக்கள். அப்படி இல்லாட்டினா கூட பரவாயில்ல, மினிமம் ரெக்யர்மெண்ட். எனக்கு எதிர்காலத்துல டிபெண்ட் இல்லாம நான் வாழணும், என்னை சுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும். உடல் ஃபர்ஸ்ட் முக்கியம், ரெண்டாவது உடல் முக்கியம், இது முக்கியம், உள்ளமும் முக்கியம். அது ரெண்டுத்துக்கும் காரணம் உணவு. இன்னில இருந்தாச்சும் உங்களுக்கு டயட் சார்ட் நீங்க போடுங்க. ஏதோ ஒரு டயட்டேஷன் போட்டு உங்க சார்ட் தேடாதீங்க. அம்மா சொன்ன மாதிரி நம்ம உடல் பாஷை அறிங்க. உங்களுக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பாக்காதீங்க, எது நாக்குக்கு நல்லது எதுன்னு பாக்காதீங்க. நமக்கு இது சரி வரும் சரி வராது, அதுக்கேற்ற மாதிரி அளவான உணவு எந்த நேரத்துல எடுக்கணுன்றதுக்கான ஒரு அழகான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாலுமே ஒரு டயட்டீஷியன் கூட இவ்வளவு தூரம், அதுவுமே இந்த நியூட்ரிஷன் எடுத்து பேசுவாங்களான்றது ஒரு கேள்வி. ஒரு புக்ல படிக்காம எனக்கு புரிஞ்ச மாதிரி 100% ரீச். ஒரு நல்ல அடுத்த வினாக்கள் கேட்கலாம். அடுத்த வினா கருத்துரை. கருத்து சொல்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். காலதாமதம் எல்லாம் நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, நன்றி. நீங்க பேசுங்க. வந்திய மாட்டேன், உங்க மாணவி இருக்காங்க. நீங்க அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் பேச போறீங்க, நாங்க கேக்குறோம் கம்மனு. குட் ஆஃப்டர்நூன் வசந்திமா. குட் ஆஃப்டர்நூன் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முத ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்கிட்ட படிச்சீங்க, எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. நீங்களும் உங்க தங்கச்சியும் வந்து பாத்தீங்கன்னா சுகந்தி தானே உங்க சிஸ்டர் பேரு? ஆமா, சுகந்தி வந்து யூகேஜின்னு நினைக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் படிச்சீங்க. நீங்க அப்பவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க. நான் நினைப்பேன், இந்த பாப்பா வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு இருந்தது. அதாவது விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க. உங்களோட இதை வச்சு நான் வந்து பெருமிதமான ஒரு இடத்துல இன்னைக்கு நிக்கிறீங்க. உங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஒரு சில உரை வந்து மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தும், ஒரு சில இது வந்து பெற்றோர்களுக்கு மட்டும் பொருந்தும், ஒரு சிலது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் பொருந்தும், இந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு டாபிக் நீங்க எடுத்து பேசுனது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே பொருத்தமான ஒரு உரையை வந்து நீங்க நிகழ்த்திருக்கீங்க. இதை பாக்குறவங்க கண்டிப்பா அனைவருக்குமே வந்து உடல் நலம், உளநலம் மற்றும் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான வழிவகைகளை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க இதுல கலந்துட்டு நீங்க இந்த உரை நிகழ்த்தினதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை அட்வான்ஸா சொல்லிக்கிறேன். உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் அனைவருமே வந்து சிறப்பா நல்ல வளமும் நலமும் பெற்று வாழணும்னு உங்களை வாழ்த்துறேன். நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பரவாயில்ல, மேடமுக்கு இவ்வளவு நினைவு இருக்கிறது காரணம் அவங்க எடுத்துக்கிற உணவு தான். அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபுட் கான்சியஸ். அதாவது அந்த ஃபுட்டுனா எந்த மாதிரியான ஃபுட்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கூடுற மாதிரியான உணவு வந்தா கூட வேணாம்னா தவிர்த்துருவாங்க. அவ்வளவு. ஏன்னா எல்கேஜி யூகேஜி எல்லாமே ஒன்னும் ஞாபகம் வச்சு பேரோட ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய அளவுக்கு அதுக்கப்புறம் தொடர்பு இல்லைன்னா கூட குழந்தையில பார்த்ததுதான் டீச்சர்.
வெரி குட், வெரி ஹாப்பி மேம். வாழ்த்துக்கள். உங்களை மாதிரியான அனைத்து மாணவர்களையும் புரிந்து கொண்ட, அது எல்கேஜி யூகேஜில இருந்தே புரிந்து கொண்ட, பார்த்து அவங்கள ரெஃப்ளெக்ட் பண்ற, அவங்கள உருவாக்குற ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னும் வரணும், உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும். அவங்களும் அதே மாதிரி ஆசிரியை தான். நம்ம வந்தோமா ஏதோ எடுத்தோமா போனோமான்னு இல்லாம அவங்க நிறைய பேரை வந்து உங்க வழியில அவங்களும் நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டு, அது டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே சில வழிகள் காட்டிட்டு வராங்க. அது வந்து அது பிளஸ்ட் சர்வீஸ். டீச்சர் வந்து நோபல் ஒரு ஜாப்னு சொன்னா கூட அதையும் தாண்டி சில விஷயங்கள் எனக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கெட்டு போறான் போது அவனை, ஏன்னா கெட்டு போறவன் நம்ம கைக்கு பிடிக்க வரமாட்டான், இருந்தாலும் அவனையும் பிடிச்சி சேனலைஸ் பண்ணி வழிகாட்டுறது பெரிய விஷயம். மோகன் அம்மாவுக்கும் வசந்தி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அந்த பணிக்காக. நன்றி, நன்றிம்மா. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஓகே, நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள், ஏன்னா ஒவ்வொன்னா பாயிண்ட் பண்ணா இன்னொரு வளையறங்க தாண்டி போகும். அதுல சில விஷயங்கள் நான் பாயிண்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த எரிசக்தி சொன்னீங்க இல்லையா, சில நம்ம வண்டியில வந்து ஃபுல்லா பெட்ரோல் போட்டே இருந்தேன்னா அது வந்து இயங்கவே இல்லைன்னா அந்த பெட்ரோலும் கெட்டு போயிடும், அந்த வண்டியும் கெட்டு போயிடும். ஏன்னா எவ்வளவுதான் போடுது. அது மாதிரி எவ்வளவு உணவு உட்கொள்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எரிக்கணும். சொன்னீங்க எல்லாம் போட்டுட்டு அப்பப்ப அது அது ஸ்நாக்ஸாவோ இல்ல துரித உணவாவோ இல்ல சாப்பாடாவோ இல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்க முன்னெல்லாம் 3 வேளை ஸ்கூலுக்கு வருவாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க. தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் இருக்கிற பசங்க ஒண்ணுங்கிறாங்க. உடம்பு கை கால் மட்டும் அலையும், வயிறு மட்டும் பாத்துப்பாங்க. அப்படியே பத்திரமா பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. அது மாதிரி டைம்ல அந்த எரிக்கணும், எரிசக்தின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சாப்பிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எரிக்கணும். வெஜ்ஜினா நான்வெஜ்னா என்ன உணவு உட்கொள்றோமோ அது இருக்கிறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணணும். அதுக்கு உடற்பயிற்சி முக்கியம்ன்றதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பஞ்சா இருந்தது. ரொம்ப நன்றிமா. அதுக்கு அடுத்த கருத்துரை. இன்னும் 3 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. 3 பேரு காலதாமதம் இல்லாம வசந்தி அம்மாவோட நீங்க பேசலாம். அடுத்த வினா கருத்துரை. தீபிகா மேம் பேசலாம். வணக்கம். ஹாப்பி நூன் சார். வணக்கம். ஹாப்பி நூன் மேம். மேம் உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட விளையாட்டு எல்லாம் வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு அப்ப இருந்து பாரதியார் சொன்னதுல இருந்து செய்யுள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் ரொம்ப அழகா, இப்ப கொரோனா வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்தது மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு சுகர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொன்னது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸாவும் இருந்துச்சு மேம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே இந்த வரகு சாமை அதெல்லாம் அதிகமா உட்கொண்டது நம்ம தமிழ்நாட்டுல தான். அப்ப சுகர்ன்ற ஒரு இது இல்லாம இருந்ததும் தமிழ்நாட்டுல தான். ஆக்சுவலா மத்த இடத்துலதான் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இங்க இல்லாம இருந்து இப்போ வந்துட்டு அவ்வளவு அதிகமா இருக்குதுன்னா அப்படின்னா நம்மளோட ஃபுட் கல்ச்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் எம்எம்எஸ் மேம். தேங்க்யூமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி அவங்களை அறிமுகப்படுத்தினதுக்குமே கருத்துரைட்டதுக்குமே. இதை நீங்க கேட்டதால வசந்தி அம்மாவுடைய அனுமதியோட ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் நான் பகிர ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம உணவுன்னு பேசும்போதும் உழவுன்னு பேசும்போது நம்ம நம்மளோட ஐயாவை நம்ம எடுக்க முடியாது. அந்த சுகருக்கு ஒரு காரணம் சொல்றாரு. இந்த சுகர் இவ்வளவு தூரம் இருந்ததுக்கு, இந்தியாவை அட்டாக் பண்ணதுக்கு ஒரு அழகான ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. இப்பதான் அவர் பிறந்த நாளும் போச்சு. இதோட சேர்த்து அந்த அவரு சொன்ன ஒரு நிகழ்ச்சி மட்டும் அவரு பகிர்றதுல எனக்கு பெருமை இருக்கு. அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மேல இருந்து வரைவு எழுதுறவங்க, இந்த நம்ம பட்ஜெட் போடுறவங்க, மத்தவங்களுக்கு எல்லாமே அந்த ஊட்டம் பத்தி பேசுறவங்க, ஊட்டச்சத்து பத்தி பேசுற அனைத்தவர்களுக்குமே இந்த உலக சுகாதாரத்துல மத்தவங்க எல்லாமே என்னது அப்படின்னா செய்தித்தாளை படிப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் கேட்ட கேள்வி. ஏன்னா உணவுல இந்தியா தன்னிறைவு பெற்றது என்று சொல்றாங்க. உணவு தன்னிறைவு பெற்றது என்றால் என்ன அப்படின்னா, இன்னுமே 5 கோடி மக்களுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் உணவு இல்லாம தான் இருக்காங்க. ஒண்ணுமே உணவு இல்லாம இறக்குற ஒரு குரூப்பும் இருக்கு. உணவு பஞ்சம் இருக்கு, உணவு பட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி வருது. அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்தியா உணவில் தன்னிறைவு பெற்றது அப்படின்றாங்க. இவங்க பண்ணதெல்லாம் என்னவா சொல்றாரு அப்படின்னா, உருவாக்குனது ஃபுல்லா அரிசி மட்டும்தான். ஏன்னா வெளிநாட்டுக்கார அழகா பேர் வச்சுட்டான், என்ன மைனர் மில்லட்னு வச்சுட்டான். மைனர்னாலே என்னது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு விதமான மைனர்னாலே என்னது எல்லாருக்குமான ஒரு மனப்போக்கு, அலட்சிய மனப்போக்கு இருக்கு. நிஜமாலுமே அது மைனர் மில்லட் கிடையாது. மைனர் மில்லட் ஏன் அவன் பேர் வச்சான்னா அது எந்த இடத்துல வளரும், அதுக்கு அதிகமான பராமரிப்பு தேவையில்லை, எப்படியா வேணா அது வளர்ந்துக்கும். அதனால கொஞ்சம் இடத்துல நிறைய விளைய முடியும். அதனால மைனர் பிளேஸ எடுத்துக்கொண்டதுக்கு அவன் மைனர் மில்லட் வச்சுட்டான். ஆனா நம்மளால என்ன பண்ணா, இது மைனர் தானியங்கள் அந்த சிறுதானியங்கள் கிடையாது, பெருதானியங்கள், நம்ம வாழ வைக்கும் தானியங்கள். அவன் ஏதோ ரீதியில பேர் வச்சிருந்தா இல்ல, அதே நம்ம என்ன பண்ணிட்டோம், மைனர் மில்லட்ன்ற பேர் வந்ததாலே அந்த சாப்பாட்டுல நம்ம விட்டுட்டோம்.
உணவு உற்பத்தினால என்ன பண்ணோம், அரிசியை மட்டுமே பிரதானமா எடுத்துட்டோம். அரிசி ஃபுல்லா குளுக்கோஸ் தான். அது கூட நம்ம என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்னா, எப்ப நம்ம விளைச்சல குறைச்சோமோ, விளைச்சல் குறைய 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 மனுஷனுடைய உடலும் குறைஞ்சிச்சு, ஆயுசும் குறைஞ்சிச்சு. அந்த காலத்துல நம்ம தாத்தா எல்லாம் இருந்தாரு அப்படின்னா பயங்கரமா வசதா தான் இருப்பாரு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பாரு. இப்போ 5ஆம் கிளாஸ் பையன் பார்த்தா யூகேஜி பையன் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு அழகா, நம்மளுடைய பயிர்களின் வளர்ச்சி குறைய குறைய குறைய, அந்த பயிர்களின் ஆயுள் குறைய 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 நம்மளோட உடல் வளர்ச்சி குறைஞ்சிட்டே வருது, நம்ம ஆயிலும் குறைஞ்சிட்டே வருது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. மைனர் ஏதோ ஒருத்தவங்க வச்சது எல்லாமே நீங்க முழுசா நம்பாதீங்க. நம்ம மண்ணு வேற, நாம வேற, நம்ம உணவு வேற. நம்ம உணவுக்கு நீங்க வாங்க. இந்த அதிகமான அந்த இதுக்கெல்லாமே அந்த சுகர்லாம் காரணம் என்னது அப்படின்னா, அதிகப்படியான அரிசி உற்பத்தி மட்டும்தான். அரிசி மட்டுமே தானியம் கிடையாது, அதை தாண்டி நம் தானியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க திரும்பி பாருங்க கெஞ்சிட்டு அவர் போயிட்டார். இப்ப நாம இருக்கிறவங்க எல்லாமே அவர் வழியில, அது அவர் வந்து புதுசா எதுவுமே சொல்லல. அவர் வந்து நம்மளுடைய மூதாதையும் பரம்பரையும் ரீட் பண்ணி ஒரு உலக லெவல்ல ஒரு உழவருக்காக ஒரு போராளியா இருந்து நிறைய பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இனிமேல பாக்குறவங்க எல்லாமே, இப்ப குழந்தைகள் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் மைனர் பேர் சொல்லாதீங்க, சிறுதானியங்கள் ஒதுக்காதீங்க. அம்மா சொன்னாங்க, வசந்தி அம்மா, அதெல்லாம் பார்த்தாலே சில பேர் ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே ராகி வரகு அதெல்லாம் பார்த்தாலே என்னது அப்படின்னா, அது அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது. அப்பா சொல்லியிருப்பாரு, மத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால அவனுக்கும் பிடிக்காம போயிட்டு இருக்கும். அது உடலுக்கு எவ்வளவு உண்மைன்றது தெரியாம போயிட்டாரு. அந்த நம்மாழ்வார் ஐயா நிறைய விதைகள் போட்டிருக்காரு. அதெல்லாமே நம்ம நினைவு கூர்ந்து அந்த வழியில நம்ம உணவு முறையை மாத்திக்கணும். அது திவ்யா மேடமுக்கு அந்த டவுட் வந்ததாலுமே, அவங்க வசந்தி மேடம் அந்த விஷயத்தை கோட் பண்ணதாலுமே, அதை யாருமே சரியா எடுத்துக்கல கோட் பண்ணதாலுமே, இந்த நம்மாழ் ஐயாவோட பிறந்த நாள் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அவரை நினைவு கூர்ந்ததுல இந்த வலையரங்கம் மூலமா பெரிய மகிழ்ச்சி. அனுமதி அளித்த வசந்தி அவர்களுக்கு நன்றி. கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவர் அல்லது இருவர் பேசலாம். வசந்தி அம்மாட. குட் ஆஃப்டர்நூன் மேம். மதர்ஸ் மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன் மேடம். நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் மேடம். மேடம், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல வந்து சர்க்கரை வந்து அதிகமா வந்துருச்சு சொல்றீங்க மேடம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உணவு மட்டுமே வந்து ஒரு காரணம் இல்லை மேடம். அது வந்து பழக்க வழக்கங்கள், விளையாட்டு வந்து இப்போ சுத்தமா இல்லை மேடம். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இருந்தா கூட பிடி டீச்சரோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரோ வந்து என்னது அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து பிடின்னு பேரளவுக்கு மட்டும்தான் இப்போ இருக்குது. ஆனா இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க மேடம். ஆனா வந்து எல்லா இடத்துலயும் வந்து அளவுக்கு பரவாயில்ல மேடம். அதுதான் வந்து மெயினான ரீசன் மேடம். ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து டெய்லி வந்து 1 மணி நேரமாவது விளையாடணும். ஆனா வந்து யாரும் வந்து 1/2 மணி நேரம் கூட இப்ப விளையாடுறதுக்கு இல்ல அப்படின்றதான் இப்போ வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா மாறுது மேடம். உண்மைதான் சார், கண்டிப்பா. நன்றி 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 கார்த்தி. உண்மைதான். நம்ம ரெகுலர் கல்வியோட ஃபார்மல் எஜுகேஷனோட உடற்கல்வி வந்துட்டு, ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு குறிப்பிட்ட பேர்ல நின்றுடும். ஆனா உடற்கல்வி நிக்கவும் கூடாது. அதை அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னது, விளையாட்டுக்கு வந்து வயசு தடை கிடையாது. எஜுகேஷன்லாம் கூட ஒரு இடத்துல வந்து ஃபார்மலா நின்று போயிடும். எப்படி நம்ம தன் முன்னிட்டு படிக்கிற மாதிரி இந்த உடற்கல்வி மட்டும் என்ன பண்ணும், உடற்பயிற்சி உணவு மட்டும் என்ன பண்ணோம்னா பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்குமே யார் மூலமே கிடைக்கும். இல்லை நமக்கு நாம என்ன பண்ணோம் செஞ்சுக்கிற சூழல் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி கார்த்தி. கடைசி ஒருவர், இந்த வலையரங்கத்தின் கடைசி நபர் பேசலாம். வணக்கம் மேடம், மதர் ஸ்கூல் வெங்கடேசன் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கீங்க. இப்ப இருக்கிற வயசானவங்க பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா எந்த வித வியாதி இல்லாம ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க. அதாவது எந்த வித மாத்திரை சாப்பிடாம, எதுவுமே செய்யாம, சுகர் இல்லாம, இன்னும் ஒரு 80 வயசுல இருக்கிறவங்க கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து அவங்க அந்த உணவு பழக்க வழக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த வித வியாதியும் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு சுகர் வருது, ஒரு 40 வயசுல எல்லாத்துக்கும் சுகர் வருது. அதுக்கு முழுக்க காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம் தானே மேடம். அது வந்து நல்லா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு கணித ஆசிரியராக இருந்துட்டு நீங்க வந்து உடற்பயிற்சி டைரக்டர் இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. உண்மையில வந்து பாராட்டக்கூடியது. நான் என்னுடைய பள்ளி பருவத்தை நீங்க சொல்லும் போது, என்னுடைய பள்ளி பருவத்தை கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பள்ளி பருவத்துக்கு போய் இப்ப திரும்பி வந்து நான் உட்காந்துருக்கேன். அந்த பிடி பீரியடுடைய முக்கியத்துவத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க.
இப்ப ஒரு பீடிபிடினா எப்பதான் பீடிபிடி வருதுன்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த வாழ்க்கை இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு இருக்குதா இல்லைன்னு சந்தேகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிடி பீரியட் வந்து போர்ஷன் பிடிக்காத ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களே வந்து சார் நான் போர்ஷன் பிடிக்கல சார், அந்த பிடி பீரியட் எனக்கு கொடுங்க சார் சொல்லி வாங்கி சொல்றாங்க. அப்ப அந்த அவங்க மாணவர்களுடைய அந்த சந்தோஷமான அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த பீரியட கடை வாங்கி கிளாஸ் எடுக்கும்போது மாணவருடைய மனசை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய காலத்துல நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிடி பீரியட் போய் வளர்றதான்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு இப்ப இங்க வருங்காலத்துல பிடி பீரியட் தான் அது பிடி பீரியட் மட்டும்தான் அப்படின்னு ஒரு முக்கியத்துவத்தை இப்ப நம்ம உடம்புலாம் நீ பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பீட்டிக்கிட்டுனா போய் விளையாடுற அளவுக்கு நாங்க இப்ப நீங்க சொல்றதா ஒரு முக்கியத்துவத்தை நாங்க அறிஞ்சிருந்தோம். உண்மையிலே உங்க பேச்சு உங்க நீங்க ஆசிரியர்களுக்கு நீங்க பயிற்சி செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க மாணவர்களுக்கு பயிற்சி தருவதற்கு நீங்க கூடிய சீக்கிரத்துல பள்ளிக்கூடத்துல போஸ்டிங் இன்னைக்கு போறதுக்கு ஆண்டவர் பிரார்த்திக்கிறேன். உண்மையில உங்க வாழ்க்கை முன்னேறி இன்னும் ரொம்ப முன்னேற்றமா போகிறது. மாணவர்களுக்கு வாழ்க்கையில ஒளியரை செல்வதற்கு பிரார்த்தனை பண்ணுகிறேன். வணக்கம். நன்றி சார், நன்றி சார். உங்க கருத்து பகிர்வுக்கு நன்றி. ரொம்ப சூப்பரான ஒரு வலையரங்கா இருக்கு. எல்லாருக்கும் தேவையான ஒரு வலையரங்கா இருக்கு நிஜமாலுமே. இதுக்கு வந்து வயசு கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃபார்முலா சொன்னீங்க, சூத்திரங்கள். அதுல ஒரு சூத்திரம் என்னது அப்படின்னா, உடலை கவனி, உறுப்புகளை கவனி, அது உணவு மூலமா கவனி. ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது நீங்க பேசின பேச்சுல. ஒரு அப்படியே ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்ல ஒரு பஞ்ச் வந்துடும், ஒரு ஃபார்முலா வந்துடும். அது ஒரு அழகான ஒரு நடை. அந்த நடை வந்து முழுசா கவனிக்கலாம் கூட அந்த கடைசியில அந்த க்ளோஸ் பண்ணும் போதோ இல்ல ஆரம்பிக்கும் போதோ ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு பஞ்ச் மாதிரி அழகா வந்து போகுது, எல்லாருக்கும் தைக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி. அதுல ஒரு விஷயம், நீங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே வரேன். அதுல ஒண்ணு என்னன்னா, உடலை கவனி, உன் உறுப்பை கவனி, உள்ளுறுப்பையும் கவனி, வெளியுறுப்பையும் கவனி, அது உணவு நம்ம எடுத்துக்கணும். ஒரு அழகான செய்தி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து யாராவது பேச விருப்பப்பட்டீங்க பேசலாம். பேசாதவங்க வசனியை மட்டும் நீங்க பேசணும் அப்படின்னா அவங்களோட நம்ம நிறைவா செய்யலாம். வணக்கம். ஏன்னா யாரும் அந்த வாய்ப்பு இல்லாம போக கூடாதுன்றதுக்காக, ஏன்னா எல்லாருமே பேசுறாங்க, அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. சசிகலா மேம் நீங்க பேசலாம். ஹாப்பி ஈவினிங் மேம். சசிகலா மேம் வணக்கம். எல்லாருமே சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா, பேசலாம் சார். மேம் உங்களுடைய ஸ்பீச் வந்து சூப்பரா பத்தி எல்லாமே சொன்னீங்க. அது எனக்கு எந்த டவுட் இல்லைங்க மேம். ஆனா ஒரு வேற டவுட், நீங்க 10th படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுது சார். உங்களுடைய ஹிஸ்டரியில எப்படி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிஜி யூஜி எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஜாப்குள்ள போயிருக்கீங்க. அத பத்தி ஏதாச்சும் எங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லுங்க மேம். அது வந்து சொல்றேன், கண்டிப்பா சொல்றேங்க. நான் இப்பதான் சொன்னேன், என்னுடைய பேசும்போதே சொன்னேன், நம்மளுடைய மன உரிமை, அதாவது நம்மளால முடியலன்னா வேற யாராலும் முடியாதுன்னு போட்டு அந்த விஷயத்துல நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன். சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு இப்ப புக் எடுத்துட்டு போயிட்டு படிச்சு என்ன பண்ண போகுது இனிமே அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்னல்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்காகவாது வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய கணவர், அதாவது என்னுடைய கணவர் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னதான் வந்து நான் படித்தாலும் கூட அதை படிக்க வைக்கிறதுக்கு சரியா படிக்க வைக்கிறதுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்களா? அதுல வந்து என்னுடைய கணவரை வந்து நான் இந்த தருணத்துல வந்து நன்றி சொல்லி முடிக்க முடியாது, இருந்தாலும் அவரை வந்து சொல்லியே ஆகணும். நான் வந்து இங்கிலீஷ் நல்லா பண்ணுவேன் படிக்கும் போது, அதனால நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்து சொன்னாங்க, இல்ல எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் வந்து மத்த சப்ஜெக்ட் இது பண்ணிக்கலாம், ஆனா கணக்கு மட்டும் விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்து அதை தொடர முடியாது, அதனால நீ வந்து கணக்கே படி, மீதி எல்லா சப்ஜெக்டும் நீ படிச்சுக்குவ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால வந்து நான் கணக்கை தேர்ந்தெடுத்தேன். அதனால இப்ப சயின்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா கேட்டாலும் கூட என்னால அத வந்து தொடர்ந்து சொல்ல முடியுது. அதனால எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அதே ஒரு கணக்கா சொல்ல முடியுது. நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டா கூட என்னால ஒரு கணக்கா சொல்ல முடியும். கண்டிப்பாங்க சார். அந்த இந்த தருணத்துக்கு நான் அவருக்கும் கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இப்ப கூட அவருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறது கூட தெரியாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறேன்னா அப்படின்ன உடனே அவரும் நிறைய சொல்லுவார்,
ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர் தான், பேசிக்கா அவரும் ஆசிரியர் தான். அதனால அவரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் வந்து நமக்கு நிறைய டைம் இல்லாதனால குறைஞ்ச விஷயத்த வந்து அதை நிறைவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லாம விடுபட்டு இருக்கும். இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விடுபட்ட விஷயங்கள்ல நம்ம மறுபடியும் பேசலாம், பேச வாய்ப்பு கண்டிப்பா வருங்கிற இந்த தருணத்துல கூறிட்டு என்னுடைய இந்த இதுக்கு வந்து வாய்ப்பளித்த நம்மளுடைய மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தாளாளர், பிரின்சிபல் மற்றும் என்னுடைய ஆசிரியர், அவங்களுடைய பொண்ணு, அப்புறம் டைரக்டர் சாரு, திருமலைவாசன் சாரு, சதீஷ் சாரு, அங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய இது இந்த கலந்துரையாடல் தான் என்ன மேன்மேலும் வளர்றதுக்கு ஒரு ஊக்கமா இருக்குது. அது இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் வந்து என்னை விட நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த உண்மையிலே இது ஒரு பெரிய வெப்சைட்டு, வெரி வலைதளம் வந்து சாதாரணமெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து 97வது டாபிக் வந்து நிக்கிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம அமைதியா போயிட முடியாது. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏதோ ஸ்கூல் நடத்துறோம், பிள்ளைங்களுக்கு சொல்றோம், மார்க் வாங்குறோம், ஸ்கோர் பண்றாங்க அப்படின்ட்டு போகாம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற டேலண்டையும் அவங்களுக்கு தகுந்த, அதுவும் இது கூட டாபிக் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு இத பட்டியலை கொடுத்து சூஸ் பண்ணிக்க சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை இது பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்றீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பா பெரிய நல்ல ஒரு உங்க ஸ்கூல் மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வாழ்த்த வயது இல்லைனாலும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிமா, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்க பேசும்போது ஊட்டச்சத்து பேசுனீங்க, கடைசியா போகும்போது எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டு போறீங்க. இப்போ நீங்க நாங்க மறுபடியும் இப்ப புதுசா புது ஊட்டம் கிடைச்சிருக்கு. இப்ப நாளையில இருந்து புது வளையங்க மாதிரி ஆரம்பிக்க போறோம். 90 அதுக்கும் நன்றி. நீங்க பேசுறது ஊட்டச்சத்து கடைசியா வரும்போது எங்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுத்துட்டு போறீங்க. இப்ப நாங்க ரீசெட் ஆயிட்டோம், மறுபடியும் ரீசெட் ஆயிட்டு புதுதாக பிறந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கிறோம். நிஜமாலுமே உங்களோட உரையாளர்களும் அந்த பார்வையாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த தாளாளர்களும் அந்த தாளாளர் சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்கள்ட்ட சுத்தி எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு, மட்டும்தான் இருக்கு. தான் உயரணும்ன்றத சேர்த்து தன்னை சார்ந்தோரும் உயரணும். தன்னை சார்ந்தோர் யாரா வச்சிருக்காங்கன்னா எல்லா சார்ந்தோரும் உலகத்தோரும் வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப அவங்க எல்லாமே அவங்க பசங்களை மட்டும் ஸ்கூல் பசங்களை மட்டும்தான் அவங்க ஸ்கூல் பள்ளி மாணவர்களை பார்த்தது இல்ல. பொதுப்படையான உலகம் இருக்கிற ஒரு 14 வயசு குழந்தைக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கணும்ன்ற ஒரு நோக்கில போயிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் எதுவுமே எந்த பிரதிபலனும் பார்க்காம என் மூலயமா இந்த சமுதாயத்துக்கு இந்த செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைச்சிருக்காரு. அதுதான் எங்க மூலயமா நடக்குது. அதுக்கு கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. மனம் தளராம கோணாம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே வர உங்களுக்கு வாழ்க்கையில கடவுள் எல்லா விதமான வளமும் கொடுக்கணும். ஒண்ணு உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்வாங்க வாழணும். உங்களுடைய குடும்பத்தாரோடு உங்களுக்கு இவ்வளவு தூரம் உறுதுணையா இருந்த உங்க இணை அவரை நாங்களும் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பா வாழ்த்துறோம். அவருக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உங்க சுற்றி உள்ள எல்லாருக்குமே வளங்கள் மட்டுமே பெருகட்டும். உடல்ல இருக்கிற உடல் வளமும் சரி மன வளமும் பெருகட்டும், வெல்த் கிடைக்கட்டும் அப்படின்னு மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பா உங்களை வாழ்த்துறோம். அந்த கடைசி நிறைவு கருத்தை மட்டுமே இப்ப சாட்ல 2 விஷயம் மட்டும் போட்டிருக்காங்க. அதை யாராவது ஒருத்தவங்க படிச்சாக போதும். ஏன்னா சாட்ல நீங்க நிறைய பேர் நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐ ரெக்வெஸ்ட் கோஆர்டினேட்டர்ஸ். ஒண்ணு முத்து கணேஷ், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இருக்கீங்களா முத்து கணேஷ்? வணக்கம்ப்பா, இருக்கீங்களா? இணையம் இருக்கா உங்களுக்கு? சரியா இருக்கா இல்லையா? சதீஷ் நீங்க ரீட் அவுட் பண்ணுங்கப்பா. எஸ் சார். ஓகே, வெரி குட். ஏன்னா அதையும் நம்ம பார்த்துடணும். சாட் பாக்ஸ்ல சில பேர் நேரம் கருதி கூட அதுல போட்டிருப்பாங்க. ஏன்னா நேரம் எடுத்துக்க போகுது, ஏன்னா இது லஞ்ச் டைமா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதை மட்டும் படிச்சுட்டு அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்த்துக்களும் கருத்தும் சொல்லியிருப்பாங்க. படிங்கப்பா, கருத்துக்கள் மட்டும் படிங்க. பேர் சொல்லி. எஸ் சார். ஹாஜிரா மேம் போட்டிருக்காங்க சார். வெரி வெரி நைஸ் செஷன் மேம். You are the role model for youngsters, ma'am, and your speech about nutrition and healthy food is very nice and useful to all, ma'am. Without good health, there is no life, ma'am. Thank you. ஹாஜிரா அவர்களுக்கு நன்றி. அடுத்து பாலகிருஷ்ணன் சார் போட்டிருக்காங்க. அவங்களோட your speech is very well, ma'am. Nutrition is much more important for our human development and for communication also. இந்த கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் செல்வகுமார் போட்டிருக்காங்க. நைஸ் ஸ்பீச் மேம். நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹெல்த். நன்றி. எஸ் சார்.
Nice. I help now because each and every person having many nutrition deficiency. To listen to your session, to know about the what will do. So all food is in our body. So, Because okay, fine, okay. fine. அடுத்தது சதீஷ்னு யாரோ போட்டிருக்காங்க சார். So I plan to give my daughter protein food. I plan to give my daughter protein food for her development. But due to egg is a non-veg, I planned for alternate search. Today I got the answer as soya beans protein package. Thank you, ma'am. அப்படின்னு போட்டிருக்காங்க. காவியா அவர்கள் awesome six ma'am. Thank you போட்டிருக்காங்க. சிவகுமார் ஐயா அவர்கள் excellent session and great information about the sports and nutrition போட்டிருக்காங்க. எல்லாருமே அப்படி வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகப்பெரிய நன்றி. பள்ளியின் தாளாளர் இணைந்திருக்கிறாரு. ஐயா பேசக்கூடிய சூழல் இருந்தா அவரோட இந்த வலையரங்கு முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு அப்பதான் இந்த வலையரங்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைச்சிடும். ஐயா நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் வசந்தி அம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்ல சிறப்பான உரைமா. நீங்க ரொம்ப எக்ஸலென்ட். ஒருத்தரும் வந்துட்டு நிறைய பெண்கள் கிட்ட இருந்து வர்றது என்னன்னா, நான் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நிறைய கனவுகள் இருந்தது. சார் உங்க விருப்பத்தோட சார் மோகன் சார் ஒரு விஷயம் கிளாப் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட். சோ மேரேஜ் ஆயிட்டா கூட சாதிக்க முடியும் அப்படின்றது நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, இப்ப பேசிருக்கீங்க. ஒரு மேரேஜ் ஆன பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடலா யூ ஆர் ஏ மாடல் டீச்சர். அது மாதிரி வெரி குட், வெரி குட், வெரி குட் வசந்தி அம்மா. நீங்க வந்துட்டு இப்ப சொன்னது வந்துட்டு ஒரு மேரேஜ் ஆன லேடிஸுக்கு வந்துட்டு ஒரு மாடலா அவங்களும் நாமளும் முன்னேறலாம், நாமளும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மாடலா சொல்லியிருக்கீங்கம்மா. தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சிமா. தேங்க்யூ வெரி மச். நன்றிமா, நன்றிமா. சூப்பர்மா. யுவர் கிரேட் சோல். உங்களுடைய ஆத்மா மிக புனிதமான ஆத்மா. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஊட்டச்சத்தை பேசி அதை பத்தி ஃபுல்லா பேசிட்டு எங்களுக்குமே இந்த நிகழ்வு தொடர்ந்து பயணிக்கிற ஊட்டசக்தி கொடுத்துருது. நீங்களே ஊட்டசக்தியை மாறிட்டீங்க எல்லா பெண்களுக்குமே. இல்ல இவ்வளவு மல்டிபிளால வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். அது இல்லாம ஒரு டீச்சருக்கும் வந்துட்டு என்னன்னா விளையாட்டு கல்வி. சோ விளையாடிக்கிட்டே பசங்களுக்கு கல்வியை சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு டீச்சரும் வந்துட்டு நீங்க சொல்றதை எடுத்துட்டு இருப்பாங்க. சோ ஒரு எவ்ரிடே போறப்போ ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு கல்வியோட ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு டீச்சர்ஸ்க்கு அவங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னதை வச்சு அவங்க ஒருத்தரும் வந்துட்டு விளையாட்டை எடுத்துட்டு போகணும், கல்வியை டைரக்டா கொடுக்காம விளையாட்டு மூலயமா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்கம்மா. மிக மிக சிறப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, நீங்க படிக்கிறதுக்கு எல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. நன்றி, நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. கடவுளுக்கு நன்றி இந்த நேரத்திற்காக. ஐயா உங்களுடைய ஓகே ஆல்ரைட் கேக்குதுங்களா ஐயா? கேக்குதா? கேக்குது ஐயா, பேசலாம். கேக்குதா? கேக்குது ஐயா. நான் வந்துட்டு உங்க ஹஸ்பண்டோட ஃபாதர் அண்ட் மதர், உங்க ஃபாதர் இன்லா மதர் இன்லா அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் அண்ட் மதர், உங்களுடைய ஃபாதர் இன்லா அண்ட் மதர் இன்லா அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிருங்க. நன்றி, நன்றி, நன்றி சார். உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. அப்துல் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வலையரங்கு நம்மளுக்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா அப்பல இருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து அட்டென்ட் பண்ணி ஒரு மாரல் சப்போர்ட்டா எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்க. ஐயா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. 2020 இருந்தீங்க, இப்பயும் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வரவும் எல்லாமே எங்களுக்கு என்னது அப்படின்னா ஒரு புதுவிதமான நம்பிக்கை கொடுக்குது, நல்லா பண்ணணும்ன்ற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது. நன்றி ஐயா, உங்களுடைய மாரல் சப்போர்ட். நீங்க போகும்போது எல்லாமே எனக்கு ஒரு புது உற்சாகம் பிறக்குது. ஏன்னா அப்பல இருந்து ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தா கூட, எவ்வளவு பிஸியா இருந்தா ஒரு நிமிஷம் எட்டி பாக்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குமே நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களையுமே கடவுளுக்கும் உங்களுக்கும் பூரண ஒரு நலத்தை கொடுப்பாராக என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம், நாம இந்த வலையரங்குடைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஐயா முன்னிட்டு அந்த நம்ம மோகன் ஐயா சொன்னாங்க இல்லையா, அவரு வழியிலே நான் சொல்றேன், வசந்தி அவர்களுக்கும் அவருடைய வீட்டுல இருக்கிற அனைவருக்குமே அவருக்கு ஒரு உந்து சக்தியா ஊட்டசக்தியா இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இந்த வலையரங்க ஒரு நல்ல வலையரங்கா மாத்தின அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகையில் நாளை ஒரு வலையரங்கு இருக்கு. இந்த நாளுடைய தொடர்ச்சி தான் அது. இன்னைக்கு பேசுறது எல்லாமே விளையாட்டு ஊட்டச்சத்துக்கள். சரி, ஊட்டச்சத்துக்கள் ஃபுல்லா பேசியாச்சு, விளையாட்டை லைட்டா என்ன பண்ணியாச்சு, ஒரு டச் பண்ணியாச்சு. அப்போ ஒரு தலைப்பு முழுசா விளையாட்டை பத்தி பேசணும் இல்லையா? இப்ப விளையாட்டு ஏற்கனவே கிடையாது,
ஏற்கனவே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வீட்டிலும் விளையாட்டு கிடையாது. அந்த விளையாட்டு டெபினேஷனே மாறி போயிடுச்சு. இப்போ விளையாட்டுன்றது வெளியில போய் விளையாடுறது எல்லாமே தாண்டி இப்போ மனசு கெடுக்கிற மாதிரியான விளையாட்டுகள், சூது மாதிரியான விளையாட்டுகள், கண்ணை கெடுக்கிற மாதிரியான விளையாட்டுகள், உடல் நலத்தை கெடுக்கிற மாதிரியான விளையாட்டுகள் ஒரு டிவைஸ்குள்ள வந்துச்சு. வெளியில இருந்த விளையாட்டு வீட்டு 4 செவத்துக்குள்ள இண்டோர் கேமா வந்தது. இண்டோர் கேம் கூட என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒரு டிவைஸ்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. எல்லாருக்கும் அந்த பிரைவேசி என்ற பேர்ல எதை வேணா விளையாடுறாங்க, எப்படி வேணா விளையாடுறாங்க. அது எல்லாமே புரோட்டோகால் எல்லாமே உடல் நலத்தை மனநலத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ப்ரொடக்டிவ் என்ற லைஃப்ல இந்த வார்த்தையை ஏசி கூட முடியாத சூழல்ல இன்னைக்கு ஊட்டச்சத்து பத்தி பேசணும். நாளைக்கு திருமதி எம் பேச்சியம்மாள் அவர்கள், ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நாகனூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, அவங்க பேச போற தலைப்பு என்னன்னா ரீபூட்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ரவி ஐயா ஒரு சில பேர் எல்லாமே அந்த எஜுகேஷன் பத்தியோ அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் பத்தி கேட்டாங்க, நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதற்கான நாளைக்கு உடற்கல்வி மற்றும் விளையாட்டுகளின் மறுதொடக்கமும் வாய்ப்புகளும். அந்த மறுதொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்க போறாங்க? கொரோனால இருந்து ஆரம்பிக்க போறாங்களா, இல்ல முன்னாடில இருந்து ஆரம்பிக்க போறாங்களா, எந்தெந்த விளையாட்டை மீட் எடுக்க போறாங்க, எந்தெந்த விளையாட்டுக்கு மறுதொடக்கம் கொடுக்க போறாங்க? நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேச்சியம்மாள் இன்னைக்கும் இணைந்திருக்காங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க விருப்பப்பட்டா ஏதாவது கருத்து சொல்றது இருந்தா சொல்லலாம், இல்லாட்டினா நாளை வளையங்கள் நம்ம சிறப்பா பார்க்கலாம். அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா பேச்சியம்மாள் வந்துமே வசந்தி அம்மா மூலமே கிடைச்சாங்க. அது வசந்தி மேடமுக்கு ரொம்ப நன்றி. தான் மட்டும் பேசுறது இல்லாம அவங்களை சார்ந்தவங்களை நீங்க இந்த வளையர்ல பேசுங்க, உங்களால முடிஞ்ச கருத்தை சொல்லுங்க. ரெண்டுமே இன்டர் டிசிப்ளின். இவங்க எல்லாமே நேரடியாக இந்த களத்தில் இல்ல, ஆனா பழக்கத்திலும் அந்த பிராக்டிகல் அனுபவத்திலும் இந்த கலையில் இருக்கிறதாலதான் இவ்வளவு சிறப்பா. படிச்சவங்க கூட படிச்சதை மட்டும் சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கை அனுபவத்தை, அவங்களுடைய அனுபவத்தை மொத்தமா நம்மளுக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இன்று இசைந்த வசந்தி அவர்களுக்கும் நாளை பேச உள்ள பேச்சியம்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை தொடர்ந்து 99வது வளையரங்கு மிக சிறப்பான வளையரங்கு. அன்னைக்கு பள்ளியின் தாளாருடைய பிறந்த நாள், அதனால ஃபவுண்டர்ஸ் டே சைட்டேஷன் அன்னைக்கு எல்லாருமே இப்ப பேசுறவங்க, இது வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே இணைந்து இருங்க. அன்னைக்கு ஒரு சைட்டேஷன் டே. ஓகே, அந்த சைட்டேஷன் டேல அந்த 99வது வளையரங்கு பெருமை. ஏன்னா 100 விட 99 தான் அது ரொம்ப முக்கியம். அந்த பிளேயருக்கு எல்லாம் தெரியும் 100 ஈஸியா, 100 அடிக்க முடியாது ஈஸியா. 99 தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பதட்டம், பயம் எல்லாமே வந்துடும். அன்னைக்கு ஒரு சிறப்பான வளையரங்கு. நானும் பயத்தோடும் பதட்டத்தோடும் ஒரு நல்ல அந்த நாளை ரிசீவ் பண்றதோட அருமையா அது நல்லபடியா நடத்தணும்னு காத்துட்டு இருக்கேன். ஐயாவுக்கு இப்பவே என்ன பண்றேன் அப்படின்னா வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தது மோகன் அம்மா வழியில எல்லாருக்குமே அந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சியம்மா நீங்க இருக்கீங்களா? ஒரு வார்த்தை பேச முடியுமா எங்களோட? வணக்கம். வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம்மா, மகிழ்ச்சி. நீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நன்றிமா, நன்றி. ஏதாவது கருத்து இருக்காமா? இப்ப பேசுற வாய்ப்பு இருக்கா? இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? போ நாளைக்கு பார்க்கலாங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. உங்களுடைய வரவுக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் முன்னவே சொல்லிக்க. வசந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் மூலமாக நீங்கள் கிடைத்தீர்கள். இது மாதிரி இது செயின் தான். இது தொடர் ரியாக்ஷனா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை மேல உரையாளர்கள் வர்றதால தான் இது நடக்குது. நாங்க நடத்தவே இல்லை. அது நீங்க வாலண்டியரா ஒரு செய்தி, சமூக நோக்குள்ளவங்க சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்ற வரதாலதான் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதனால உரையாளர்களுக்கும் கடவுளுக்கும் தாளாளர் இந்த குடும்பத்திற்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை மறுபடியும் காலை பேச்சியம்மாள் அவர்களோடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு மறுதொடக்கமும் வாய்ப்புகளும் என்ற தலைப்புல சந்திக்கலாம். இவங்க கடைசியில ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த மட்டும் இன்சிஸ்ட் பண்றேன். முன்னெல்லாமே படிச்சுட்டு கத்துக்குவோம், இப்போ கத்துக்கிட்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படிக்கும் போதே கத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் அது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு. ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு ஆசிரியரும், அது சில சமயத்துல அரசாங்கம் சொல்றதை செய்ய வேண்டியது நம்ம தான், அது எல்லாருமே எடுத்துக்கணும். ஆசிரியர்கள் கையில் எடுத்துக்கணும். பையனுக்கு கத்துக் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா கத்துக்கிற சூழல்ல வரவே கூடாது. அவன் படிக்கும் போதே கத்துக்கணும். இல்ல கத்துக்கிற அதுக்கான சூழலை நீங்க கிரியேட் பண்ணணும். அனைவருக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும், இன்று உரையாற்றிய வசந்தி அவர்களுக்கும், நாளை உரையாற்ற போகும் பேச்சியம்மாள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நாள்கள் பேசிக் கொடுத்து 96 வளரங்கள் பேசிக் கொடுத்த அனைத்து உரையாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை தொடர்ந்து நடத்திக் கொள்ள கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விளையரங்கை இனிதே நிறைவு செய்கிறேன். வசந்தி அம்மா, உங்கள் நேரத்திற்காக நன்றி. நாளை காலை 11 மணிக்கு பேச்சியம்மாள் அவர்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.